வணக்கம் மக்களை, வெல்கம் பேக் டு டிஸ்கோ எலிசியம். அங்கே டிஸ்கோ எலிசியம்குள்ளே போகலாம். ஸோ ப்ரீவியஸாக அந்த கதைகளில் என்ன நடந்தது நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஸோ இன்னைக்கு நம்ம வந்து அந்த கருப்பான உருவத்தை போய் பார்க்க போகிறோம். அந்த கருப்பான உருவம் எதுக்கு அந்த சர்ச்சில் இருக்குது, அங்கே என்னென்ன வெப்பன்ஸ் இருக்கிறத பற்றி தெரிஞ்சுக்கலாம். அதுதான் மோஸ்ட்லி இன்றைக்கி நம்ம பண்ண போகிறோம். அதுவும் இல்லாமல் இதை தாண்டி இஃப் டைம் பாசிபிள், இந்த கேமில் வர மாதிரி டைம் ஓடாது, ரொம்ப ரியலாக டைம் ரொம்ப ஸ்லோவாக ஓடுது கேமில். அது மாதிரி தான் எனக்கு தோணும். ரொம்ப ரியலிசமாக இருக்கும். ஏன்னா நீங்கள் கரெக்டாக ஒரு கேரக்டர் தாண்டி போகும்போதும் ஒரு கேரக்டர் நீங்கள் கிட்ட வரும்போதும் அது கடந்து போகிறதுக்குள்ளே டைம் ரொம்ப அதிகமாகிடுது. ஸோ பார்க்கலாம், அட்லீஸ்ட் இன்றைக்காச்சும் அந்த அவங்களுக்கு போய் பேச முடியுமா, அந்த மொட்டை மேலே இருக்காங்கன்றதை பார்க்கலாம். உங்கள் மனநியா வாங்க முருகேசி வந்ததுக்கு ரொம்ப நன்றி. ஸோ நைட் 6 siege எக்ஸ்ட்ராக்ஷன் பண்ண முயற்சிக்கலாம். ஸோ மோஸ்ட்லி நான் இன்ஸ்டால் பண்ணிட்டேன், பட் ஸ்டில் ஸ்டீம் வந்து நைட்டு பண்ணலான்னு ஒரு ஐடியா வச்சுருக்கேன். பார்க்கலாம் லேப்டாப்பு. இவர் என்ன கேம் ப்ரோ இது வந்துட்டு ஒரு டிடெக்டிவ் கேம் ப்ரோ. அம்னிஷியானா ஒரு வியாதி மறந்துகிட்டே இருப்பார். அப்படி அவர் பேர்லேருந்து பேஜ்லேருந்து எல்லாமே மறந்துடுறாரு. ஆக்சுவலி ஒரு இன்வெஸ்டிகேஷனுக்கு வராப்பில் அந்த இன்வெஸ்டிகேஷன் முடிச்சு அடுத்தது ஒரு கொலை நடக்குது. அந்த கொலையை இன்வெஸ்டிகேட் பண்ண தான் வந்திருக்காரு. அதை மறந்துட்டு நைட்டு ஃபுல்லாக குடிச்சிட்டு ஷூவெல்லாம் கண்ணாடி விட்டு உடச்சிட்டு அவர் யாருன்றது தெரியாமல் அவர் அந்த கேஸ் எப்படி இன்வெஸ்டிகேட் பண்ணான்றது தான் அந்த கதை ப்ரோ. இப்போ கதை ஆரம்பிச்சோன்னா ஒரு 20-30 நிமிஷம் போவோம். நான் கடைசியில் சொல்கிறேங்க, ஏன்னா அந்த தொண்டை தண்ணி வற்றி போயிடாது சொல்லி முடிச்சுருக்குல. ஓகே, திஸ் இஸ் அ டோட்டல் நரேட்டிவ் கைண்ட் ஆஃப் கேம். அதான் இப்போ பார்க்குற அனைவரும் தொடர்ந்து பாருங்கள், வேறு எதுவும் சொல்ல. ஸோ இதை தான் மனநி அக்கா. ஸோ மனநி அக்கா கீழே இறங்கி வரலாமே ப்ளீஸ். இதுதான் மண்ணெண்ணெய் அக்கா. இது வந்து இதுதான் அந்த கருப்பு கலரில் இருக்க உருவம்னாங்க. நம்ம மண்ணெண்ணெய் அக்கா தான். ப்ளீஸ் மண்ணெண்ணெய் அக்கா கொஞ்சம் கீழே இறங்கி வாங்க, பேசலாமே ப்ளீஸ். மண்ணெண்ணெய் அக்கா ஏன் இப்படி பண்ணுறீங்க? சரி, இந்த தண்ணி மட்டும் எடுத்துகிட்டு வந்துடுறேன். அந்த தண்ணி எடுக்க மறந்துட்டேன். மண்ணெண்ணெய் அக்கா அவங்க வரமாட்டாங்க. அக்காக்கு இந்த கேமில் கூட அவசியம் ப்ரோ. அக்கா எப்படி இருக்கீங்க அப்படின்னு கூட நீங்கள் கேட்கலாம், தப்பே கிடையாது. நோ இஷ்யூ தட். ஸோ அந்த அக்கா கிட்ட பேச ஆரம்பிப்போம். முதல்ல அந்த அக்காவை கிளிக் பண்ணாதான் அந்த அக்கா கிட்ட பேச முடியும். கிளிக் பண்ணிவிடுவோம். நான் வந்து ஒரு பொசிஷனில் வந்துக்கிறேம்மா. மனுஷனா made of the same stuff as the carpentry of the building. He is studying you intently. ஓகே, மேலே சேம் மேடாக அந்த மனுஷன் வந்துட்டு சேம் ஸ்டெப் ஃபர்ஸ்ட் த கேட்டகரி ஆஃப் த பில்டிங். இந்த பில்டிங்கில் இருக்க விஷயத்தால் அவனை உருவாக்கப்பட்ட மாதிரி இருக்கான். மேபி அந்த சாம்பலும் அந்த அழுக்கு மாதிரி அதான் மீன் பண்ணுறாங்க. ஸ்டடிங் யூ இன்டென்ட்லி. அந்த கிராப் மேனா ஷோ யுவர் செல்ஃப். The man leaned forward a little, fixing you with a steady, unreadable gaze. Then நாங்கள் தான் போலீஸ் உன்னை காமி அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கு வந்து அந்த மேன் வந்து அவன் வந்துட்டு முன்னாடி கொஞ்சம் நிமிர்ந்து வரான், சாஞ்சு வரான். Fixing you with a steady, unreadable glass. Then speaks. அப்புறம் பேச ஆரம்பிக்கிறான். Habitual alcohol use has made you into a scared little pussy, Holmes. But don't worry, everything's gonna be alright. You come to the right place. ஒரு நல்ல இடத்துக்கு தான் வந்திருக்க. Habitual alcohol use has made you into உன்னை வந்துட்டு ரொம்ப பயந்த போன ஆளா மாதிரி ஆக்கியிருக்கு. கவலைப்படாத, எல்லாமே சரியாயிடும், நீ நல்ல இடத்துக்கு தான் வந்திருக்க அப்படின்றான். Accent is Villalobos, a peninsula in Mesk and a district. அந்த ஆக்சென்ட் அந்த இங்கிலீஷ் sizable contingent of Villalobos speaking Mesks. அங்கிருந்து கீழே இறங்கல. ஆமாம், நீங்கள் தானே அது அண்ணாக்கா, நீங்கள் தான் அது. பட் ஆக்சென்ட் அந்த பேசும் ஆக்சென்ட் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து பார்த்தீங்கன்னா இதோட ஆக்சென்ட் ஓகேங்களா. அந்த பிலிபோஸ்ன்ற ஒரு இடத்த பற்றி ஒரு ஆக்சென்ட். பெனின்சுலா இன் மெக்சிகோ அண்ட் டிஸ்ட்ரிக்ட் இன் சாம்பரா. There is a sizable contingent below speaking Mexican. Okay. The right place for what? Here you could receive the mother's love. And when you're ready, she will take your hand and lift you out of the despair at the bottom of that bottle. இங்கே வந்துட்டு அம்மாவோட அன்பையும் when you are ready. Here you can receive the இங்கே வந்து நீ வந்துட்டு அம்மாவோட அன்பை எடுத்துக்கு கிடைக்கும். நீ ரெடியாக நீ தயாராக இருந்தனா. She
He will take உன் கையை பிடிச்சிட்டு உங்களை ஹெல்ப் பண்ணுவாங்க. You to despair at the bottom of the bottle. Oh. This man is obviously a habitual narcotics user. Do we really need to question him? Oh, இவன் narcotics user ஆமே இவன். Hey, and what was that about the bottle again? You haven't even drank that much lately. Lay off it already. Shish. What was that about the bottle again? அந்த பாட்டில் போய் தலைவரே ஆஃப்டர்நூன் வணக்கம் வாங்க ஈஸ்வரன். What was that bottle again? அந்த பாட்டிலை பற்றி என்ன இப்போ திரும்பி? You haven't drank that much lately. ஒன்றையும் அவ்வளோவும் குடிக்கலையே. Lay off it's already shish. I guess I have a big problem and it's been getting bad lately. Oh yeah, sure. நான் ஒரு போலீஸால எனக்கு உன்கிட்ட போலீஸ் விஷயங்களை பற்றி தான் பேசணும். எனக்கு You got it all under control, way. எனக்கு எந்த ஆல்கஹால் யூஸை பற்றியும் தெரியாது அப்படின்றான். அதுக்கு அவன் என்ன சொல்கிறான்னா பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கண்கள் ரொம்ப என்ன கண் சிமிட்டாமல் என் மூலையை பார்த்துருக்கான். யூ டோன்ட் நோ எனி திங். நைட் எக்ஸ்ட்ராக்ஷனா ப்ரோ? ஆமாம் ப்ரோ. இன்போ 6 each நைட் எக்ஸ்ட்ராக்ஷன் பண்ணிக்கலாம். அது எப்படி இருக்குன்னு தெரியல, பார்த்துக்கலாம். ஓயா இன்ஸ்டால்லாம் பண்ணியாச்சு. இந்த கேம் ரொம்ப க்ளோஸ் டு ஆர்ட். ஸோ அதனால தான் ஒன்றும் எனி திங் அபவுட் ஆல்கஹால் யூஸ் யூ ஹவ் காட் இட் ஆல் அண்டர் கண்ட்ரோல். நீ எல்லாமே அது கண்ட்ரோல், உனக்கு எதுவுமே தெரியாது ஆல்கஹால் யூஸை பற்றி. ஆனால் நீ எல்லாத்தையும் கண்ட்ரோலுக்குள்ளே கொண்டு வந்துட்டு ஐ கேன் ஸ்மெல் த கண்ட்ரோல் ஆஃப் வேர். நீ கண்ட்ரோல் பண்ணதை எனக்கு ஸ்மெல் பண்ண முடியுது. I know it's hard to admit that you got a problem. I was like you once. Couldn't take an honest look into my own heart and see I was in pain. Number 6 இஷ்டாப்பா வாங்க ப்ரஷன் 6 ஈஜி இல்லைங்க. 6 ரெயின்போவோட அதாவது டாம் கிளான்சியோட எக்ஸ்ட்ராக்ஷன் அது பேர் தெரியல. 6 ஈஜும் இருக்குது. பட் ஆனால் 6 ஈஜ் ஆடலை. நான் இதுதான் ஆடுறேன், எக்ஸ்ட்ராக்ஷன் தான் ஆடுறேன். 6 ஈஜில் வாங்கியாச்சு ஆனால் ஆடவே இல்லை. பயங்கர வணக்கம்யா. சாரி சொல்ல மாட்டேன் பிரச்சனை. அதை நான் பண்ணிடுறேன். யாருன்னா அரிதான் ஃபர்பிடன் வேஸ்ட் இல்லைன்னா டைங் லைட் 2 வாங்குற மாதிரி ஐடியா வச்சுருந்தீங்கன்னா வாங்காமல் இருங்க அப்படின்னு சொல்ல மாட்டேன். பயங்கரம் அகோரம் அவரோட சேனலில் கிவ்வே நடக்குது. ஸோ உங்களால் முடிஞ்ச கான்ட்ரிபியூஷன் பண்ணிங்கன்னா அவர் கன்ஃபார்மாக அதுக்கான இதை கொடுப்பார். ஸோ நான் அந்த கம்யூனிட்டி போஸ்டான லிங்க் உங்களுக்கு நான் பின் பண்ணிக்கிறேன். அவர் அதில் போட்டிருக்காப்புல. ஸோ பின் பண்ணி வச்சிடுறேன் நான். யூபி சார் நம்புறதுக்கு இல்லை இல்லை சும்மா ஆடுவோம் தான் ப்ரோ, வேறு எதுவும் கிடையாது. கிரிக்கெட்டு போயிட்டுருக்கு. ஸோ இன்னும் அதாவது அவன் சொல்கிறான் எனக்கு கஷ்டம் புரியுது, நானும் நம்ம தான் இருந்தேன், ஒரு விஷயம் ஒத்துக்கிறது கஷ்டமாக இருக்கும் எனக்கு என்ன சொல்கிறான். பிகாஸ் லைக் யூ ஒன்ஸ் குட் நாட் டேக் ஆனஸ்ட் லுக் அட் மை ஓன் ஆர்ட். என்னோட சொந்த ஆர்ட்டையே நான் திரும்பி நல்லா பார்க்க முடியாது. ஐ வாஸ் இன் பெயின். நான் வழியில் இருந்தேன் அப்படின்றாப்புல. You know, actually, since we're here, you may want to pay attention to what the ceiling climber is saying. அந்த ceiling climber என்ன சொல்றானோ அதை கேட்கணும். For some reason I feel like you are going to. Don't trust me. Trust the mother. என்ன நம்பாத அம்மாவை நம்பு. Messenger Holmes. நான் ஒரு மெசேஞ்சர் அப்படின்னா நான் ஒரு தூதுவன். This is the church of the mother of silence. sorry கிடையாது. You are தெரியுமே சும்மா லைட்டா ஒரு பூசா இருக்கே அப்படின்னு சிஜே நான் ட்ரை பண்ணல வாங்கிட்டு. இப்போ நல்ல டீம் வந்தோடனே பண்ணுவோன்னு விட்டுருக்கேன். தேங்க்ஸ் இல்லை. ஆக்சுவலி இப்போ 5000 செலவு பண்ணி ஒரு கிவ்வே பண்ணுறாரு. ஸோ கொஞ்சம் ஹையஸ்ட் கிவ்வே நினைக்கிறேன். ரொம்ப இங்கே இருக்க பண்ணவங்கள நான் பார்த்த வரைக்கும். எக்ஸ்டேஷன் கோவப்பா ப்ரோ. ஆமாம் ப்ரோ 6 ஈஜ் மாதிரி தான் ப்ரோ. அது சும்மா ஒரு வேல்ரண்ட் மாதிரி வச்சுக்கோங்களேன். அதுக்குள்ளே ஒரு 4-5 மெத்தட் இருக்கும். சிக்காக் ஸ்லோ பர்னிங் த்ரில்லர் என்னையா பார்த்தேன் நிறைய ஆங்காச்சு நடுவில் பார்த்துட்டு இருந்தேன். திஸ் இஸ் த சர்ச் ஆஃப் மதர் சைலன்ஸ். இதுதான் அம்மா சர்ச்சு என்ன சொல்கிறது, இதுதான் அம்மாவோட சர்ச்சு, அமைதிக்கான சர்ச் அப்படின்றாங்க. இவர் வெல்கம் பண்ணி எப்போ வேணா உள்ள வரலாம். சேஸ் ஜென்ட்லி ஆன் த தீம்ஸ் ரிஃப்ளெக்ட். ஸோ அவன் பொறுமையாக சொல்கிறான். You have no idea what the fuck he's அவன் என்ன பேசுகிறான்னு உனக்கு எதுக்கே தெரியாது. Just trying to throw you off your game. உன்னை மண்டை கழுவுறாங்கன்னா மண்டை கழுவி வேறு மாதிரி எதனா பேசுகிறானான்ற மாதிரி யோசிக்கிறான். வளங்கண்ணே பிஜிஐடின்னு Whatever it is, he's quite confident about it. என்ன வேணா இருக்கட்டும். அவன் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருக்கான், உறுதியாக இருக்கான். அவன் சொல்கிறதுல ஜஸ்ட் லுக் ஹவ் கிரேஸ்ஃபுல்லி ஷாப்ஸ் சேஸ். அவன் எப்படி கிரேஸ்ஃபுல்லாக இருக்கான்னு பாரு. இவங்களை டிஸ்கோ சாந்தி நான் பண்ண வேண்டியது அம்மா என்னை ஏமாற்றிட்டாரு.
'Tis not an act, my liege. Save him perchance, he hath deceived his very self. This man is a zealot. This is not an act by saving. Yeah, this man is violent. Violent na என்ன அர்த்தம்? வணக்கம் பயங்கரக்கரம். நம்ம கேஸ் போடலாம் பிஜிஓடி ஒரு மேலே. நாட் அன் ஆக்ட், இது வந்து ஒரு ஆக்ட் கிடையாது அப்படின்றாங்க. சேவிங் மை லீச் சேவிங் பிரின்சி ஹேத் ரிசீவ்ட் இஸ் வெர்சல். ஓகே ஏ கேப் ஓகே யூ நோ அதர் ஸ்போக்கர்ஸ் இஸ் other spoker? ஸ்போக்கர்ஸ். Oh, esa viejita es ஏதோ muy பாஷையில பேசுறான், estudiosa. சிரிக்கிறான். என்னடா பேச? Don't know. Viejita is grandma. ஓ கிராண்ட் மாமா, அது அர்த்தம். கிராண்ட் மாமா மட்டும் தானே சொல்லுங்க. You just have to wait until she comes back, or திரும்பி வர வரைக்கும் நீ வெயிட் பண்ணி தான் ஆகணுன்றான். Or search through her radio computer. Reading computer, some ravers want to return this place into active. the ones in the 10 outside. 10 right? I see him. Think they scared of me. அவன் என்னை பார்த்து பயந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்ட்டான். பைத்தியக்கார மேலே உட்காந்துருந்தான். இவன் மாமா அவன் மைக்கில் இறையிற சவுண்டு கேட்குது. ஆ அப்படியா? மைக்கில் இறையிற சவுண்டு கேட்குது. ஆ அப்படியா? மைக்கில் இறையிற சவுண்டு கேட்குது. ஆ அப்படியா? மைக்கில் இறையிற சவுண்டு லூப்லேயே கேட்குதோ, லைட்டாக அப்படி இருக்கோ? இருங்க ஒரு நிமிஷம். தலை வணக்கம் தலை, நான் ஒர்க்கில் இருக்கேன். ஸோ ஆஃப்லைனில் பார்க்குறேன் தலை. ஓகே இப்போ பக்காவாக இருக்கும். ஃப்ரீ ஃபயர் இன்ட்டு அக்ஷன் பாஸ்வேர்டு வரப்போகுது. ஓ மை காட், இதமாக சொல்கிறீங்க? ப்ளே பாஸ் வந்து கமெண்ட்ஸ் படிக்கிற ரிப்பீட்டு, சேம் கமெண்ட்ஸ் படிக்கிற ரிப்பீட்டு பாட்டாக பார்க்குறேன். படிக்கிற ரிப்பீட்டு, சேம் கமெண்ட்ஸ் படிக்கிற ரிப்பீட்டு பாட்டாக பார்க்குறேன். கரெக்ட். ஸோ ஒன் இஸ் இந்த 10 hours வெளில இருக்கவன் தானே பார்த்து, அவனை பார்த்து தானே சொல்கிறேன். நீ சம்ரேவர்ஸ் இந்த இடத்த வந்துட்டு நைட்டில் போக மாற்ற நினைக்கிறாங்க. வெளில இருக்கவங்கள தான் நீ சொல்கிற. அவங்க என்னை பார்த்து பயந்துட்டாங்கன்றான். வெயிட், டூ தே ஹேவ் ரீசன் டு பி ஸ்கேர்ட்? Turning a church into an I have to say it's pretty, we should support it. Absolutely, man. நான் சர்ச் வந்து ஒரு கிளப்பாக மாற்றுறதுக்கு நீ சப்போர்ட் பண்ணணும்னு நம்ம சொன்னோம். ஆனால் உண்மையிலே உண்மை உடன் பாதர் ஸ்பைன் மியூசிக் நியரா வே அப் தேர். அது ஒரு நல்ல ஐடியா தான், அவனும் ஒத்துக்கிறான். குட் நாட் பாதர் மீ, அது என்னை வந்து எந்த பிரச்சனையும் பண்ணாது. நன் ஹவ் டு ஸ்பின் மியூசிக் இன் இயர். ஐ ஆம் யூஸ்வலி வே அப் தேர் இன் இம்பிங். ஓகே ரைட். Might even be nice to have some company. Might even be nice to have some company. He said that in spite of himself. He's more attached to the human than he'd like to think. லைவ் முடிச்சிட்டு வாட்ஸ்அப் பாரு. என்னாச்சு? ஒன்றுமே வரலையே. 8 ப்ரோ ஆச்சு, 8 ஆச்சு, ஒட்டியாவிலே. என்ன ஜெத்தின் ப்ரோ ஆச்சு? சடனாக இப்படி சொன்னால் என்னாச்சு? எதுவும் வரலையா ப்ரோ? எதுவும் மாற்றி அனுப்பிட்டார் போல. கடைசியாக இன்னும் அனுப்பிடுங்க, அது மட்டும் வந்திருக்கு. ரைட்டு, நான் இன்னும் அனுப்பலடா. யூ கண்டினியூ மேம். என்ன ஆச்சுன்னே தெரியலையே. He said that in spite of himself, he is more attached to the human that he had like to think. We'll talk later. அட என்னங்க ஏதாவது சொல்லிட்டு போங்க, திடீர்னு பீதி கிளப்பிட்டு போறீங்க. சூப்பர் ஜித்தின் பிளேஸ் ப்ரோ. ரைட். Okay, he said that in spite of himself, he is more attached to the human that like to think. ஓ, நம்மள மாதிரி அவனை மாதிரி யோசிக்கிற ஆட்கள் கூட தான் அவன் ரொம்ப அட்டாச்சாக இருப்பானா. more attached to the human that he had like to think. ஓஹோ, ஏய் ஒன்றும் இல்லைடா. யூ ப்ளே நம்ப மாட்டேன். எப்போ அனுப்புங்க, அப்போ தான் நான் பார்த்துட்டு போவேன். மஸ்ட் பி த கிராப் மேன். நீ தானே அந்த கிராப் மேன் அவன் சொன்னானே. நம்ப மாட்டேன் எனக்கு பேர் சொல்லணும். நவர் நோன் மை செல்ஃப் டு பி கிராப். ஓகே, என்னை வந்துட்டு ஒரு கிராப், நானே என்னை வந்து கிராப் ஆளாக எடுத்துக்க மாட்டேன். பட் இஃப் தட்ஸ் நேம் யூ காட் ஃபார் மீ. ஓ, அதுதான் நீ எனக்கு வைக்க போகிற நேமாக தான் நான் அவனை தடுக்க மாட்டேன்றான்.
நம்ப மாட்டேன் சித்தின் ப்ரோ. சித்தின் ப்ரோ எனக்கு அந்த 1 கோடி கொடுக்குறேன்னாரு, ஏமாத்திட்டாரு. சாப்பிட்டியா? இல்லை ப்ரோ, தூங்கிட்டேன். சாப்பிட்டுருக்கேன் ப்ரோ, சாப்பிட்டுட்டு இருக்கேன் ப்ரோ. யாஷ் வெயிட்டு இவன் அவ்வளோ வெறி மாப்பிள்ளைக்கு. என்ன வெறியா இவன் மாம்ஸ்? டெல் மீ. எனக்கு சாப்பிட்டு வராது இவன் அவ்வளோ பெரிய மாப்பிள்ளைக்கு. நீ ஐயா நீ நவர் நோ மை செல் டு பி கிராப். அதான் நீ அப்படி கூப்பிட்றா உனக்கு இருக்க மாட்டேன்றான். டு பி ஃபேர் இட்ஸ் ரியலி மோர் லைக் a spider. I always thought of myself more like a flame flickering along the rafters and beams. நம்ம நீ வந்து எனக்கு வந்துட்டு உண்மையை சொல்லணும்னா நீ வந்து ஸ்பைடர் மாதிரி இருக்க மாதிரி இருக்குன்றான். அதுக்கு வந்து அவன் சொல்கிறான், நானே நிறைய வாட்டி யோசிச்சிருக்கேன், மோர் லைக் அ ஃப்ளேம், ஒரு நெருப்பு மாதிரி அலாங் த ராஃப்டர்ஸ் அண்ட் பீம்ஸ். ஆஹா, ஃப்ளிக்கரிங்னு விட்டு விட்டு அந்த ராஃப்டர்ஸ்க்கும் பீமுக்கும் நடுவில் பண்ணியிருக்கான் போலையே. இப்போ இட் மேபி தட் ஐ காட் டு ஒர்க் ஆன் மை டெக்னிக். அது என்னோட டெக்னிக் அப்படி தான் இருப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாப்புல. ஸ்பைடர்மேன் கேமியோ கிடையாது. என்ன சொல்கிறது, வெளில இருக்க மியூசிக் இடத்த வந்து ஆட்கள் வந்து கைவிடப்பட்ட சர்ச்சை யூஸ் பண்ணலான்னு இருந்திருக்கானுங்க. இந்த பைத்தியக்காரன் இங்கே வந்துட்டு நார்கோட்டிக்ஸ் எடுத்து ஐயாயிட்டு சுற்றிட்டு இருக்கான். வெளில இருக்கவனுங்க என்னன்னா இவனை கிராப் மேன்றானுங்க. நம்ம சார் நீங்கள் கிராப் மேனான்னு கேட்கட்டும், இல்லை நீங்கள் அப்படி கூப்பிட்றதுனா கூப்பிட்டுக்கோங்க, எனக்கு பிரச்சனை கிடையாது அப்படின்னாரு. ஆனால் பார்க்க ஸ்பைடர் மாதிரி இருக்கீங்க சொன்னோன்னே அவன் வந்து அப்போ யோசிக்கிறான், எனக்கு என்ன நெருப்பு மாதிரி தோணுது, அங்கேயும் முழுக்கலாம் நான் விட்டு விட்டு நெருப்பு மாதிரி பண்ணுவேன், அது என் டெக்னிக்கு. அது மாதிரி அவன் சொல்லிட்டு இருக்கான். நான் சொல்ல உயிசை எல்லாருமே இந்த கேமில் தான் நீங்கள் வந்து 12 வயசு குழந்தை ஐயா இருக்குன்னு பார்க்க முடியும். மேலே இருக்கவங்க கூட ஐயாரா இருக்கான். ஹீரோவும் ஐயா ஆனதுனால தான் இவ்வளோ பிரச்சனைங்க. 3 பென் ட்ரைவு வந்து 4 பண்ணு ஓகேவா? ப்ரைஸு அதிகமாக ஓகே தான் ஐயா, வாங்கிக்கோ. மேலே பின் பண்ணியிருக்கேன் 5000 கிவ் இப்போ ட்ராப்பில் பயங்கரம். டையிங் லைட் 2 அப்புறம் வேறு என்னது ஃபர்பிடன் வெஸ்ட். பிஎஸ்சி வச்சுருக்கீங்க, வாங்காமல் இருக்கீங்கன்னா தயவு செய்து வாங்க. சரண் பாப்பா வணக்கம். ஸ்கேமரங்கில் எடுங்க இன்னும் 5 நாளில் ஸ்கேம் பண்ணிடுறேன் உங்கள் காசு எல்லாத்தையும். இட்ஸ் நாட் த ஒன்லி டெக்னிக் இஸ் ஒர்க்கிங் ஆன். லுக் அட் அது அந்த ஒரு டெக்னிக் மட்டும் தான் வேலை பார்த்துட்டு இல்லையா? கிராஃப்ட் ஸ்கல்ப்சர்ஸ் அண்ட் இஸ் தட் த ஸ்பேச்சுலா ஆஃப் டூல்ஸ் ஓவர் தேர். அதையும் ஏதோ பண்ணி வச்சிருக்கான். வெயிட், டிட் யூ ஆல்சோ கிரேவ் ஆல் தோஸ் ஸ்கல்ப்சர்ஸ்? நீ தான் செதுக்குனியா? Sure am. ஆஹா, Whittling wood ஆர்டிஸ்ட் நார்கோட்டிக்ஸ் ட்ரக் யூஸ் பண்ணுறதுனால அவனை வந்து நீங்கள் வந்து கேவலமாக நினைக்கக்கூடாது. அவருக்குள்ள உள்ள வந்து ஒரு திறமை இருக்குது. ஐயாயிட்டு செதுக்குவார் ஸ்கல்ப்சர்ஸ் எல்லாம் உட்காந்து. சிலை வடிமலை செதுக்கும் ஒரு கலை மாமணிங்க அவர். பார்த்தீங்களா, என்ன மேலே இருக்கார், அவ்வளோதான். ஒரு விட்லிங் வுட் யூஸ் டு பி சம்திங் ஐ ஜஸ்ட் டிட் டு பிஸி மை ஹேண்ட்ஸ். கைகளை வந்துட்டு பிஸியாக வச்சுக்கிறதுக்காக. மற்றபடி காலை வச்சு அவர் டைப் ரைட்டிங் கிளாஸ் போயிட்டுருக்காரு. சரிங்களா, உடம்பு எங்கே இருக்குதோ அதுக்கு. சரிண்ணே, டியாகோண்ணே பெருமையாக இருக்கண்ணே. நான் மட்டும் தான் டைம் வேஸ்ட் பண்ணிட்டுருக்கேன்னு நினைக்கிறேன். கைகளை நீ கூட சந்தோஷம் பண்ணுறேன். நவ் ஐ யூஸ் தோஸ் சேம் ஹேண்ட்ஸ் இன் சர்வீஸ் ஆஃப் சம்திங் கிரேட்டர் தேன் மை ஓன் ரெஸ்ட்லெஸ்னஸ். இப்போ நான் அதை வேறு எதுக்கும் பயன்படுத்துகிறேன். கிரேட்டர் தேன் மை ஓன் ரெஸ்ட்லெஸ்னஸ். ஆஹா, ரப் யுவர் சின், ஸ்கின் டு யுவர் ஐஸ். வேறு என்னத்துக்கு யூஸ் பண்ணுறான்? ஏன் வேறு மாதிரி போகுது? குறியீடு வச்சு பேசுகிறா இவன். ஆஹா, நல்ல பெஸ்ட்டு ப்ரோ, பயங்கரம். அவாய்ட் நார்காட்டிக்ஸ். நான் என்னங்க பண்ணுறது? நார்காட்டிக்ஸ் ஆல் த வே. Promoting the objectification of women with your reactionary education of female bodies. Honestly, I don't get it. All these years are off. We got some nice idea first going through. அதை பற்றி என்ன சொல்லலாம்? எனக்கு நான் ஸ்கல்ப்சராக பார்க்கல. சரி, உண்மையை சொல்லணும்னா பாதி முடிச்ச மாதிரி இருக்கு. It's all just for the mother, man. எல்லாம் அம்மாக்காக. No need to overthink it. அதை பற்றி நீ யோசிக்கிறாங்க. அம்மாக்கா தான் பண்ணீங்களா சார்? வாட் வேர் யூ பிஃபோர் பிகம் அ கிராப் மேன் அண்ட் வுட் கிரேவர்? அதாவது நீங்கள் வுட் கிரேவராக இருக்கிறதுக்கு முன்னாடி கிராப் மேன் ஆக போது என்ன வந்தீங்க? I was in a gang way. ஒரு கேங்கில் இருந்தாராம். That time are
fading. Most of அந்த them are already மெமரிஸ்லாம் gone. அந்த மெமரிஸ்லாம் வெயிட் ஆகிட்டே இருந்தது. அந்த கேங்கில் அந்த மெமரிஸ்லாம் போயிட்டே இருந்ததுன்னா நம்ம ஆல்ரெடி கான் அந்த கேங்கில் இருந்தவங்க எல்லாமே போயிட்டாங்களாம். ஸோ மெனி பீப்புள் லூசிங் தேர் மெமரி சர்டன் இம்பார்ட்டன்ட் ஆஃப் டு லாஸ்ட் மெமரி டு இட்ஸ் நாட் லாஸ்ட் மெமரி டு நம்மளும் பட் இட்ஸ் லைக் I get to create a whole new me start against scratch. So you used to be in a gang but you don't really remember it. Sounds convenient. But you don't really remember it. Sounds convenient. என்ன சொல்லலாம், தலையாட்டிட்டு நிறைய பேர் வந்து மெமரி இழக்கிறாங்க, அது பெரிய விஷயம் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லலாமா? நானும் என்னோடய மெமரி இழந்துட்டேன் அப்படின்னு, அது வந்து என்னை துரத்திட்டே வருது அந்த மாதிரி சொல்லலாமா? என்னோடய மெமரி நான் இழந்துட்டேன், ஆனால் வந்துட்டு நான் வந்துட்டு புதுசாக ஏதோ ஒன்று ஆரம்பிக்கிற மாதிரி இருக்குது ஸ்டார்டிங்லேருந்து, அது மாதிரி சொல்லலாமா? சைஸ் எவ்வளோ இருந்துச்சு பார்க்கலையே தலைவரே, பார்க்கலையே. இன்ஸ்டால் பண்ணேன், வெயிட் பண்ணுங்கள். எக்ஸ்பாக்ஸில் யூபி சாஃப்ட் பார்த்தா தெரியும். 16 சொல்கிறான் பாருங்க. எப்படி நான் கேவலமாக தான் விடுவேன் Elysium அது விட்டு. ஸோ யூஸ் டு பி இன் கேங் பட் ஆனால் நீ அது மாதிரி உனக்கு ஞாபகம் இல்லை. Convenience has got nothing to do with what goes on up there. கிம் காண்டாயிட்டான். 69 GB நான் கேமை டவுன்லோட் போட்டேன். 69 உலகேசி பார்வையே தப்பாக இருக்கு. கன்வீனியன்ஸ் ஹஸ் காட் நத்திங் டு டூ வித் வாட் கோஸ் அப் ஆன் அப் தேர் கேசஸ் அப் அட் த சீலிங். ஓகே அதாவது நம்ம வந்துட்டு நீ மறந்துட்டா பரவாயில்ல, அது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது மாதிரி சொன்னோன்னே, என்னது அது வந்து பெரிய விஷயம் கிடையாதா, அதுவும் நடக்கிறதுக்கும் எதனா சம்மந்தம் இருக்காடா, நீ கேசஸ் அப் அட் த சீலிங் அப்படின்ற மாதிரி டியோவை கேட்குறாரு. சரி எனக்கே கொண்டு போயிடுச்சு. நீங்கள் கேங்கில் இருக்க போகிற பட் உங்களுக்கு எதுவுமே ஞாபகம் இல்லை, ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்குது. கன்வீனியன்ஸ் ஹஸ் காட் நத்திங் டு டூ வித் வாட் கோஸ் ஆன் அப் தேர். அங்கே நடக்கிறத வச்சு கன்வீனியன்ஸ் எதுவுமே பண்ண போகிறது கிடையாது அப்படின்னா திரும்பி மேலே போகிறான். There's a profound longing in that gaze, like he wants to be one with whatever is up there, shrouded in darkness. அவன் குசுமுகாரனா நீ குசுமுகாரன். There is a profound longing in that gaze. எப்படி யோசிக்கிறையா நீ? ஒஸ்துயா நீ? The profound longing in that gaze, like he wants to be one with whatever is up there. Do you remember your name, sir? இவனுக்கு அம்னிசியாவா? லாங்கிங் இந்த கேஸ் லைக் ஹி வாண்ட்ஸ் டு பி ஒன் வித் வாட் எவர் இஸ். அந்த டாக்டர்ஸ்குள்ளே திரும்பி போகணும்னு ஆசைப்படுறான் போல. உங்கள் பேர் ஞாபகம் இருக்கா? Tiago's my name. என் பேர் டியாகோ. But those syllables don't mean much to me these days. அந்த சிலபஸ் வந்து எனக்கு பெரிய விஷயமா My name isn't just your identity, but also, so to speak. நேம் வந்து உன் அடையாளம் கிடையாது, பட் இட் ஆல்சோ ஸோ ஆனால் அது ஐடியாவும் இருக்கு. ஸோ டு பி your place amongst your fellas, your place in the world. I ain't got no use for such a place anymore. அந்த மாதிரி இடத்த நான் கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம்ன்றப்பல யூ பிளேஸ் அமாங் யுவர் ஃபெல்லோஸ் யுவர் பிளேஸ் இன் த வேர்ல்ட் ஐ ஹேவ் நாட் காட் நியூ யூஸ் ஃபார் சச் அ பிளேஸ் எனிமோர். எனக்கு அந்த மாதிரி இடம் இல்லைன்றான். யூ பிளேஸ் அமாங் அஸ் யூ பிளேஸ் அமாங் யுவர் ஃபெல்லோஸ். நீங்கள் வந்து உங்கள் ஆட்கள் கூட விளையாடுவ. யுவர் பிளேஸ் இன் த வேர்ல்ட் யுவர் பிளேஸ் இன் த வேர்ல்ட் ஐ ஹேவ் நாட் காட் நோ யூஸ் ஃபார் சச் பிளேஸ். அந்த மாதிரி இடம் இல்லையே. யூ பிளேஸ் அமாங் யுவர் ஃபெல்லோஸ் ஒரு பிளேஸ் உன் இடம் வந்துட்டு அமாங் யுவர் ஃபெல்லோஸ் உங்கள் ஆட்கள் நடுவில் தான் இருக்குது. யுவர் பிளேஸ் இந்த வேர்ல்ட் உலகமே அங்கே தான் இருக்குன்றான். ஐ ஹேட் காட் நோ யூஸ் ஃபார் சச் பிளேஸ் இப்போ. அந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட உலகத்தில் இருக்கிறவங்க எனக்கு தலையெழுத்தில் நடந்துருக்கான். That's just the thing, Holmes. None of that matters. சும்மா சொல்கிறதுக்கு தான் ஏன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாப்புல. எதுவுமே மேட்ரு கிடையாது. This is a special place. There's a perforation in the world up there, a way out into special place. This church was built around it for purposes of veneration. ஸ்பெஷல் பிளேஸ் இது வந்து ஒரு ரொம்ப ஸ்பெஷலான இடம்ன்றாங்க. There's a perforation in the world up there. Okay, way out into the nothingness. He nods towards the ceiling. There is a perforation. Perforation na enna? Perforation.
His soul that develops through the wall. Oh. Okay. ஒரு ஓட்டை இருக்கு இந்த வேர்ல்ட் அப் தேர் இந்த உலகத்தில் வே அவுட் இன் திங்னஸ் ஒன்றுமே இல்லாமல் இல்லையா towards the city. I circled it, nurtured by the silence bestowed by the mother. One of these days, I'll be pure enough to go drink from it directly. Who's the mother silence you keep talking about? Oh, that's no simple question, Asa. She is one who can be painted or sculpted. அவங்கள வந்துட்டு நம்ம செதுக்கவும் முடியாது பெயிண்ட் பண்ணவும் முடியாது அந்த அளவுக்கு கஷ்டம் இப்போ பார்த்து வரையறதுக்கோ அதை செதுக்கிறதுக்கோ கலியார்ச்சி வணக்கம் வரும் describe. She is a cavity in the dark beyond sense. She saved me. அவ என்ன காப்பாத்துனா. But I couldn't describe her. அவளை டிஸ்கிரைப் பண்ண முடியாது. No one can, Holmes. யாராலும் பண்ண முடியாது. And no one ever will. யாரும் பண்ண முடியாது. What will happen once you drink? I will be incinerated, but not நாய் நார்கோட்டிக்ஸ் எடுக்கிறது தான் அப்படி பேசுது. நார்கோட்டிக்ஸ் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பொண்ணு கிட்ட வாங்கியிருப்பான். அந்த பொண்ணு வந்துட்டு கொடுத்துருக்கும். அந்த பொண்ணு கொடுத்த சரக்கு இருக்கு அது இழுத்தோனே பரலோகம் போனோமா பரலோகத்துல பரம பிதாவை பார்த்து நான் வந்து பேலஸ் கேட்டுன்ற மாதிரி பெனாத்திட்டு இருக்கு நாய். But not destroyed. One with the state of That sounds a bit like substitution behavior, no? You know a thing or two about that. I still don't know what you are doing in the church. என்ன பண்ண I'm a seraph, Holmes. I sing the mother's glory. இவர்தான் அந்த மதர் glory பாட்டு பாடுவாராம். I am from no Marietta, if that's what you're thinking. And the song I sing is silent as the mother. நான் வந்துட்டு அம்மாக்கு மட்டும் தான் பாடுறேன் அப்படின்றான். The song I sing is silent as the mother. Marietta is a mesque style of music and dance, commonly seen at all manner of festivities, especially weddings. It's delightfully quaint owing to its peasant origins. மராட்டிய கூட எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறாங்க. இப்போ வந்துட்டு ஒரு ஸ்டைல் ஆஃப் மியூசிக் ஒரு காமனாக அந்த இடத்துல யூஸ் பண்ணாங்க ஃபெஸ்டிவல் வெட்டிங்ஸ்லாம். அந்த மாதிரி இடத்துல நான் வரல. நீ என்ன நினச்சிட்டு இருக்க அந்த சாங் நான் பாடின சாங் பேர் வந்து சொல்லலாம் சைலண்ட் ஆஃப் மதர். He lost his cool there for a moment. காண்டாயிட்டான். நம்ம வந்துட்டு எனக்காக பாட்டு பாடணும்னு சொன்னே கடுப்பாயிட்டான். So this cops I think they were. அது எந்தாதான் a long time ago. ரொம்ப நாளைக்கு முன்னாடி. I had to shed them like skins to get closer to the center of the silence. You could have them. I don't need them anymore. பா என்ன ஒரு மனுஷன் அவனுக்கு என்ன மனுஷன் ஐ திங்க் தேவர் லாங் டைம் ரொம்ப நாள் ஆச்சு நான் யூஸ் பண்ணி லுக் அட் த ரெட் கிளாத்திங் ஐட்டம் உன் கையில் இருக்க பார்த்துட்டு சொல்கிறான் ஐ ஹேட் ஷெட் தம் லைக் அ ஸ்கின்ஸ் அதாவது ரொம்ப ஒட்டி போட்டிருப்பேன். கண்ணை நம்பாதே உண்மை ஏமாற்றும் நீ காணும் தோற்றம் ஓஹோ காலம் பொய்யானது சொல்றீங்க. சமோட்டைக்காரன் வந்து அனுப்பியிருக்காரு. இவன் திஸ் இஸ் யூர் வேணாண்டா ரொம்ப வெறியேற்றுறீங்கடா பர்சனலாக பாதிக்கிறான். திஸ் இஸ் யுவர் மோஸ்ன்னு சொல்லி கிளிக் பண்ண சொல்கிறானுங்க. என்ன நினச்சிட்டு இருக்கு உருவ கேலி பண்ணுறீங்களா பாடி செமி வேற லாங் டைம் அகோ you locks the red clothing item in your hand. I had to shed them like a skins to get closer to the center of the silence. You can have them. I don't need them anymore. Okay. அவனுக்கு தேவைப்படாது நீயே வச்சுக்கோன்றதை கடைசியில் சொல்லிட்டான் அந்த இதை பார்த்து. They look pretty dapper actually. அது ரொம்ப டேப்பரா இருக்குன்றாப்ல. How did you even find this place? Hard to say. ரொம்ப கஷ்டம். I think I did some construction work here. Construction work பண்ணிட்டு தான் நினைக்கிறேன். Material worries. Up there. Back when I still had the true purpose of the church was. I realized what the true purpose of the church. சார்வால் அப்போ வந்து வேலை பார்த்துட்டு இருந்தார். அப்போ வந்துட்டு நிறைய ஒரு கஷ்டங்கள் இருந்த பொருள் தேவைகள்லாம் நிறைய இருந்தது. அப்புறம் வந்து சர்ச்சோட அர்த்தத்தையே புரிஞ்சுக்கிட்டாரு. Been spending a lot of time here ever since. The past is nothing to me now, way. இப்போ இந்த பாஸ்ட் வந்து இப்போ ஒன்றுமே கிடையாது. இது எனக்கே கிடையாதுன்றான். Okay, you sure you did not just switch on the truck for another?
It's not like that at all, man. It's just faith and... Too gleeful, those words. He is lying. Not போய் to you, சொல்றான். to his very own self. It's a kind of drug. ஓஹோ ஃபெய்த்ன்றது ஒரு கேசியோ பாயிண்ட். I know it will take time. The sinewy figure Yeah, lingers being on here the for long. wooden Do you boards, know my blending why the into chopper? Police raid a while back. கொஞ்ச நேரமே போலீஸ் ரைடு வந்துச்சு அப்பதான். Did you witness it? Not really. Or at least I don't remember much of it anymore. அத பத்தி எனக்கு எதுவுமே தெரியாது. The mother's love has done its job. மதரோட அன்பு வந்து வேலையை That's பார்த்துச்சு. what's so great about the mother. அதனால தான் நான் It அம்மா lets you நினைச்சு forget பெருமைப்படுவேன். about everything. It lets you forget about everything. ஓஹோ நர்கோட்டிக்ஸ் ட்ரக் எடுக்கிறது தான் உனக்கு மதர் லவ். அதனால எல்லாத்தையும் மறக்கிறாரு அவரு ட்ரக் எடுத்தவொடனே. ஏண்டா ஒரு பாசத்தை போயிட்டு கொச்சப்படுத்துறியடா. கோச்சடியான முக்கா. நல்லா இருப்பியானே நீ? நல்லா இருப்பியா? என்ன பண்றது போ. அடிக்கிறது நார்கோட்டிக்ஸ், பேசுறது நாஸ்டாலஜிக்கா பத்தி. அதாவது அந்த காலத்துல வேலை பார்த்தேன். A machine stands in the corner, watched over by the figures on the stained glass window. It's turned on and quivering with soft electricity. சாஃப்ட் எலக்ட்ரிசிட்டி வந்துருக்கான். அதாவது அந்த எலக்ட்ரிசிட்டிக்கான ஃப்ளோ இருக்கு தெரியுதுன்றா. Another radio computer. And this time it's already turned on. இது ஆல்ரெடி டைம் ஆயிடுச்சு. We should leave. I doubt this place bears any connection to the case. We should leave. I doubt this place beer. But this one looks like the one. It's also quite similar to the one we have down at the station. ஸ்டேஷன்ல இருக்கிற மாதிரி தான் இருக்கு. இதே மாடலா தான் The இருக்கும். one you saw earlier was the Ream Civic. This is the Ream Prefect. ஓஹோ A model ரெண்டுத்துக்கும் number டிஃபரன்ஸ் இருக்கா? RC7024, equipped with a Fell mainframe and a Ream-compatible interim. ஓகே ரெண்டுத்துக்கும் வேற வேற டிஃபரன்ஸ் இருக்குன்றா. நீ பார்த்தது வந்து ரிம் சிவிக், இது வந்து ரிம் பெர்ஃபெக்ட்டா. The Ream Prefect is the governmental version of the government commonly version used Ream Civic model. Although mostly based on the same technology, the ரெண்டு ஒரு Ream டெக்னாலஜி தான். Prefect is equipped with better noise attenuation இதுல circuits. வந்து ரொம்ப பெட்டர் நாய்ஸ் சர்க்யூட் வச்சிருப்பாங்க. வெயிட் லெட் மீ ஜஸ்ட் You see fluorescent play and print buttons on the keyboard. play The print hatch buttonsலாம் இருக்கு. connected to the central compartment is wide open. திறந்துருச்சான். இது திறந்துருக்கானுங்க ஹேட்ச் அது. The lieutenant says nothing. You see the machine's glowing frame reflected back Press from his பண்ணுவோமா? diamond-shaped glasses. The speaker comes to life. ஸ்பீக்கர் வந்து உள்ள Static வருது. seeps through the machine's planar magnetic driver. An old lady. Good afternoon, இது அதே பொண்ணுயா, அதே பாட்டிமாயா? This is the East Insulindian Repeated. It's the same old woman you Ah, spoke கடைசில with பாத்தீங்களா, through அதே the radio பெண்மணி computer தான். in the doomed அந்த commercial. டூம்ட் ஏரியால இருந்த பொண்ணு தான். Good, thank you. நான் தான். Please repeat. Is this the personal log? இது பர்சனல் லாகா? Please end the call and do that. அது கால் என் பண்ணிட்டு பாருன்றான். ஒன்று இட்ஸ் டூம்ட் கமெண்ட். I have two machines registered to this company name in இந்த கம்பெனி நேம்ல ரெண்டு மிஷின்ஸ் இருக்கு. One on Sambrun, சாண்டி the ப்ரூன்ல இருக்கு. other on Rue de Saint-Ghislaine. ஓஹோ ரெண்டு இடத்துல இருக்காங்க. Saint-Brune. That's the church. இதான் சர்ச்சோட And பேர். Rue de Saint-Ghilaine? That's the doomed commercial area. ஓ ரெண்டு இடத்துல இருக்க மிஷின் கண்டுபிடிச்சிட்டேன். Anything else I ரெண்டுமே ஒரே can கம்பெனி help தான். you with? Goodbye. The machine's keyboard is still Okay, inside the delivered compartment. behind the hatch. Sits a cube-like crisscross of filaments, Filament இருக்கு. smoldering in the dark ஓகே like கண்டுபிடிச்சிட்டோம். அந்த fireflies. ஃபிலமெண்ட். This is the machine's filament memory. Press play. Nothing happens. The speaker. Good afternoon. I looked inside the core, but the tape on the filament just. This good. Please repeat the Let's look around. There's no use trying to guess the answer. I'm really bad. Okay, ஒரு 3 பாஸ் சொன்னாதான் வரும். ஓகே. No. The hint system என் is பத்திரே Still no. I am contractually obliged to protect the privacy. பிரைவசி அவங்க ப்ரொடெக்ட் பண்ணுமா சொன்னாலும் I'm சொல்லணும். afraid we are not doing that. Unless we want. No. அதான் நம்மளுக்கு பாஸ் அட இருமா திரும்பி சொல்லிட்டேன் நான். No. பாஸ்வேர்ட் தெரியல. That sounds bad. A login. Votre accident. Is there anything else I can do? Goodbye. The machine's keyboard is. ஓகே நம்ம அந்த ஃபிலமெண்ட் எடுத்து போட்டோம், நம்மகிட்ட பாஸ்வேர்ட் தெரியல. நம்ம என்ன பண்றது?
அதை தெரிஞ்சா பரவாயில்ல, பாஸ்வேர்ட் தெரியாமல் படாத அவஸ்தைப்படுறோம். சரி விடுங்க, பார்த்துக்கலாம். In white, silver, and apricot faience, the young mother of humanism stands above you. ஓஹோ, ஒரு குட்டி அம்மா வந்து நிற்கிறாங்க அந்த ஹியூமனிசம் தாண்டி. அதான் மனிதாபிமானத்தில் இல்லை மனுஷங்களா இருக்காங்க. அதனால வந்து பெயிண்டிங் இருக்கிறத சொல்கிறாங்க. This is her innocence, Dolores Day. Innocent Dolores Day. Cradled in her arms are a pair of glowing lungs. Cold wind seeps in from the crack in the glass, slowly as if under a microscope. The woman looks down at you standing there. She towers among her followers, architects, laymen, courtiers. There is a sad அந்த பொண்ணு வந்துட்டு பெயிண்டிங்ல இருக்க பொண்ணு வந்து கீழே பார்க்கறாங்களா. யாரார பார்க்கறாங்கன்னா he towers among her architects, laymen எல்லாரும் பார்க்கறாங்களா. Okay. She acknowledges the passing of you. No, she doesn't care about you. உங்களை பத்தி கவலைப்படல. She only cares about her shiny sovereign's orb and her silk robes and getting to the aerodrome on time to leave. உங்களை பத்தி தான் கவலைப்படுறாங்களா, மற்றவங்களை பத்தி யாருமே அவங்க கவலைப்படலையா. Right. No, she does not care about you. She only cares about a shiny version. It's comparison. It's not possible to live. As that great and desperate thought passes through your mind, அதாவது அந்த மேலேருந்து பார்க்கும்போது நம்மள பார்க்கல, அந்த பெயிண்டிங்கில் வரையப்பட்ட ஆட்களை தான் பார்க்குறாங்க. பட் ஆனால் அவன் கேவலமான மூளை அது நம்மளை பார்க்கலன்னு ஃபீல் பண்ணுது. ஆஸ் த கிரேட் அண்ட் டிஸ்பரேட் த்ரூ த பாசல் த்ரூ மைண்ட் இன்டர்னல் கிராஸ் மேக்ஸ் ஷேப்ட் கிராஸ் ஃப்ரம் யுவர் ஷோல்டர் டு ஷோல்டர். ஓகே. Your fingertips touch your chest 4 times as you stand in the apricot colored light of the window above you. A jigsaw of broken shards falls into place in front of you. The ghostly reconstruction of the stained glass window. Before it was shattered, there was an older woman beneath the younger one, and a text, a light motif below them both. ரெண்டு பேருக்கு மேலே ஒரு டெக்ஸ்ட் இருக்கு, லெமன் டீவ்னு. அதுவும் இல்லாமல் பிஃபோர் இட் வாஸ் ஷேட்டர்ட் தேர் வாஸ் an older woman beneath the younger one. அதாவது அந்த மேலே இருக்க ஒரு எங்கான ஒரு பொண்ணு கீழே வந்து ஒரு ஓல்டரான உமன் உட்காந்துருக்காங்க. Unknown. தெரியாது. Motor-carriage. Who is the older one? The escutcheon on her throne says, Irene the Navigator. Irene the She's Navigator. depicted as an older woman wearing thick-rimmed eyeglasses, holding a golden Reichsapfel in one hand and a scepter in the other. This is the queen her innocence day advised. Above, she herself is whole. இவன் மேபி இந்த உடஞ்சி போட்ட அந்த முகத்தெல்லாம் பார்த்துட்டு நார்கோட்டிக்ஸ் எடுத்து ஆகிட்டு அந்த சுகத்துக்கு காரணம் அந்த முகத்தில் இருக்க ஆளாக தான் இருக்குன்னு சொல்லிட்டு உங்களோட அன்பு தான் எனக்கு காரணம், பாசம் காரணம் தான் நான் இப்படி வந்தேன் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டானோ அந்த கிராப்மேன். Small figures of wise men, common men, worshippers அவங்க ஒர்ஷிப் பண்ணுறாங்க, காலை வந்து வர படிக்கிறாங்கன்றாங்க. மோட்டோவா below both women in luminous black letters. Après la vie. ஏதோ எழுதியிருக்காங்க கீழே வந்துட்டு. Après la mort. And then along the left side, après le monde, la gré. After life, death. After death, life again. After the world, the pale. After the pale, the world. வாழ்க்கைக்கு அப்புறம் சாவு, சாவுக்கு அப்புறம் வாழ்க்கை, வழக்கத்துக்கு அப்புறம் பேல்னா என்ன? A summary of the effect of the discovery of this Isola, the Insulindian, on human thinking. A tremendous sea change came to finding life after death. வேலீர் அப்படின்னா லைட் இன் கலர் ஷேட் பீரியட் வெரி லைட் ஸ்கின் ஸ்கின் சிக்னஸ். ஓஹோ, அழிவு. ஓகே. after life. Death, life again. After the world, the pale. After the pale. This exaltation is common in Dolorian sacralism. Oh. In the early years, it was even incorporated justice, union, prudence, and force. Cool. Eyes cool. Right. இப்போ வந்துட்டு நம்மளோட ஜஸ்டிஸ் என்னன்னு கேட்டால் ஆர்சிஎம் ஓடுது. அதுக்கு அவன் சொன்னான் ஜஸ்டிஸ், யூனியன், ப்ரிடன்ஸ், ஃபோர்ஸ். ஓகே. அங்கே எழுதியிருந்தாங்கல்ல சாவு, வாழ்க்கை, வாழ்க்கை, சாவு, அப்புறம் வந்து அது மாதிரி. ஓகே.
Despite the damage, no amount of Commodore Red can wipe her sad smile from your brain. அந்த சரக்கு அடிச்சதுனால இந்த இதுவும் போகாதுன்றாங்க. And haunts you still. ஓகே. And will haunt you forever. அதுதான் Commodore Redன்றது சரக்கு தான். அந்த டேமேஜ் உனக்குள்ளே பண்ணிக்கிட்டது டைட்டில் அப்பியர்ஸ் லார்ஜ்லி இன் யுவர் இப்போ கேம்பஸ் த இன்னசென்ட் டாலர் இஸ் த இன்னசென்ஸ் ஆஃப் இன்னசென்ட். ஓகே, இங்கேயும் டிஸ்கிரைப் பண்ணுறதுக்கு கம்பேர் பண்ணி நோ அமௌண்ட் ஆஃப் Commodore Red கேன் வைப் ஆர் சேட் ஸ்மைல். அவரோட சோகமான ஸ்மைல் வந்து பண்ண முடியாது. ஃப்ரம் பிரெயின் திங் இட் ஹஸ் சர்வேடு த டிலீக் அண்ட் ஆர்ம்ஸ் யூ ஸ்டில் லாங் ஃபார் அவர். ஓ மை காட். Terrifying is a term too emotionally charged. Terrifying. It's a simple word. A simple word. She was bad for humanity. And you shouldn't have started thinking about her. You're right. Good. Now but she was not hell. She is the opposite of that. The wind of paradise. Stripping away the covers from the hearts of men. she was not the hell. நரகம் கிடையாது. அதுக்கு ஆப்போசிட்டா இருக்க காற்று அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸ்டீப்பிங் அவே ஃப்ரம் தி. There you stand below her. போகுண்டா டேய் போகுண்டா. அவ்வளவுதான் அது. Living you. இங்க வந்தது ஒண்ணுமே ப்ரோசன் கிடையாது கதையில. இதுக்கும் கதைக்கும் டிராஸ்டிக்லி எதுவுமே சம்மந்தம் இல்லை. பட் ஸ்டில் கடைசியில் இம்பேக்ட் பண்ணோம் நம்பிக்கை. அதையும் ட்ரை பண்ணுறது தான். லவ்விங் யூ வாட்ஸ்அப் பெயின் அதானே வரும் டைலாக்கு. இப்படி போகணுமா? இங்கேயும் ஒரு வழி இருக்கு. ஆஹா இல்லை இப்படி தான் போகணும். பட் நம்ம போகல. இங்கேயும் ஒன்று இருக்குது. சரி மேலே எதனா போய்ட்டு எடுத்துகிட்டு வர முடியுமா பார்ப்போம். துணி எடுக்க முடியும்னு நினச்சா. ரொம்ப பெருசாக எக்ஸ்ப்ளோர் ஆகுது. அப்போ தான் இங்கே தான் கஷ்டம் ஆரம்பிக்குது. வாங்க ப்ரோ. டோனிக் ஷரண் ப்ரோ. ஓகே ஓகே makeshift tool. Okay, tap will. Okay, coin operating machine. Okay. Hey, glass. இங்கே பெருசாக எதுவும் கிடையாது போலையே. ஒரு காசு இருக்கு. நாங்கள் ஒரு மிஷின் இருந்ததை எடுத்துகிட்டு வந்துருந்தோம். நல்லா வந்திருக்கோம். ஓ இங்கே ஒருத்தர் இருக்கான். ரொம்ப மோசமாக இருக்கு. இப்போ என்ன பண்ண மாஸ்க் தான் போடணும். ரொம்ப கேவலமான ஸ்மெல். Don't you recognize it? That hideous pungency, that faintly cloying sweetness. Only death smell. சாவு தான் அப்படி இருக்குமா? Something cold wakes the signs of decaying meat. ஒரு அழுகி போன மீட் ஸ்மெல் அது. Itself from 2 dozen meters away. 2 dozen meters. The lieutenant has already brought a handkerchief to his nose. Our nose. Eyes up, detective. Something's not right. ஏதோ சரியில்லை. கர்மோடே. இவன் டைம் பேசணுமா? சரிங்க சார். அந்த கார் அந்த சூப்ளெக்ஸ் அண்ணே வணக்கம். இதில் போய்ட்டு அந்த இதை மட்டும் பார்த்துட்டு வந்துடுறேன். அதை மிஸ் பண்ணிட்டேன்னா அப்படியே மிஸ் பண்ணிடுவேன். இது ஆனால் கதை ரொம்ப பெருசாக இதையும் இதையும் எடுத்து வந்துடுறேன். எப்படி ஒரு வழி போகுது. எந்த வழியில் வந்தோன்னே தெரியாமல் போயிடும் போலையே. இது இன்னொரு வழியா? இந்த பாடி தலைக்காயுது. என்னடா குமரா கேம் வந்துட்டு நம்ம எடுக்கிற டிசிஷன் வைஸே போயிட்டுருக்கே அப்படின்னு நினச்சிட்ருந்தோம். ட்விஸ்ட்டு மேலே ட்விஸ்ட்டு கொடுக்குறான் பகவான். எடுக்கிற டிசிஷனே குழப்புறேன்டா, எங்கே போகணுன்றதே குழப்புறேன்டா அப்படின்னு முடிவு பண்ணுறப்ப
A metal payphone under a yellow plastic dome. You could use it to call someone. யாருக்குனா கால் பண்ண unless யூஸ் பண்ணிக்கலாம் you're out. அப்படின்றாப்புல. யாருக்கு பண்றது? You hear the tone. The machine is inoperable. Calling. ஃபோன் போகுது. Still calling. Phone. This feels wrong. End of tone. Pierre, is that you, Pierre? Piri, is that you, Piri? Yes, it's me, Piri. The voice female sounds about 100 years old. அப்பா 100 வயசு இருக்காங்க. So nice of you to find the time to call me. It gets so lonely. இது ரொம்ப தனிமையா இருக்கு. ஈவன் the animals எல்லாமே செத்துட்டாங்க. What kind of? Even when you are with people. Are you sure you're Pierre? நீ தான் பியர். என்னோட வாய்ஸ் டிஃபரெண்டா இருக்கு. Her voice is drowned in white noise. டக்குனா வாய்ஸ் டக்குனு Sounds கம்மியாயிடுச்சு. like waves washing a beach, growing in volume. You get a sinking feeling. It makes you look if Lieutenant gets திரும்பி ரேண்டமா ஒரு நம்பருக்கு கால் பண்ணோன்னா எவனா எடுத்துகிட்டே தான் இருப்பான். அது ரேண்டமான நம்பர். அப்போ தானே காமிச்சது. அவர்கிட்ட கன்ஃபார்ம் பண்ணிக்க. நியூட்ரலைஸ் பண்ண முடியுமா அது? You pick up the handset. There's a tone. The machine is operable. ரேண்டம் நம்பர் தான். ஸோ வேணாம். சரி இன்னொரு எவனா கால் பண்ணி அவனை வேற நான் டிஸ்டர்ப் பண்ண விரும்பல இந்த டைமில். டைம் மத்தியானம் 2:24. ஹேய் கைஸ் இங்கே பார்த்தீங்களா 14:24 2:24 சேம் டைம். அங்கேயும் சேம் டைமு, நம்மக்கிட்டே சேம் டைமுங்க. கைஸ் நோட் பண்ணிங்களா இந்த விஷயத்த? இங்கே பாருங்க கேமில் 2:24, இங்கே நம்ம டைம் 2:24. எல்லாத்துக்கும் வேணும்டா அந்த கிரைன். எப்படி இருக்குது? Someone has left an unidentifiable article of clothing on this யாரோ railing. விட்டு போயிட்டாங்களா? It smells really bad. The cloth, if you can still call it that, பக்கத்துல. it's streaked with dried seagull shit and tangled with pieces சீகலா? of seaweed. ஓ அதோட The dangling arm கருமங்கள்லாம் suggests பட்டிருக்கு. that there might be a jacket beneath the crust. It seems likely that it was left in the surf until someone laid it out on this fence to dry out. யாரோ ஒருத்தங்க எடுத்து மேலே போட்டிருக்காங்களாம் Unfortunately, ட்ரை it just பண்ணுறதுக்காக. seems to have stiffened it into a shapeless mass. ரொம்ப மோசமான நிலைமைக்கு போயிடுச்சு. Please tell me you're not taking that with you. It's a guano encrusted jacket. ரொம்ப and you're மோசமான already ஜாக்கெட் அது. carrying தலைவர் around வந்துட்டேன். enough as it is. யாரும் நோட்டீஸ் பண்ணவே இல்லை தெரியுமா? அங்கே இருக்க டைம்லும் கேமில் இருக்க டைமும் ஒரே டைம் ஆச்சு. இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ரியல் வேர்ல்டு டைமும் கேம் வேர்ல்டு டைமும் ஒரே டைம் ஆச்சு தெரியுமா? இப்போது ஈஸ்வரன் 2:24 வந்துச்சு, இங்கே 2:24 வந்துச்சு. ஷாக் ஆகிட்டு. நாங்கள் உள்ள ஒரே யூனிவர்ஸில் வந்துட்டுருக்கோம். There's some tear, an empty cigarette package, and a crumpled kebab wrapper in the trash bin. இது அங்கே வந்து டேர் இருக்குன்றாரு. பிக் பிரெயின் ஈவன். There is some tear. An empty cigarette package of crumpled kebab wrapper in the trash bin. Oh, kebab. 2 empty bottles of Tallulah vodka and a vodka can of குடிச்சு black போட்டிருக்கானுங்க. porter. ஓகே No, there's more in there. நிறைய இருக்கு. Livis strawberry liquor, Oh, plus okay. some Pilsner bottles too. Better not pick them up. They seem unhygienic. அன்ஹைஜீனிக்காக இருக்கான். அதுக்கு இல்லாமல் இன்னொரு பாட்டில் இருக்குது. ஸ்ட்ராபெரி லிக்கர் இருக்கான். அப்புறம் வந்து பிளிஸ்னர் பாட்டில் இருக்கா. அன்ஹைஜீனிக்காக A இருக்கான். tragedy. ரொம்ப மோசம். He shakes his head with whoever tossed it here was a heavy smoker. The தூக்கி போ. brand name reads Red Astra. அந்த பிராண்ட் நேம் வந்து பார்த்தீங்கன்னா ரெட் ஆஸ்டர். யாவும் தூக்கி போட்டோன்னா ரொம்ப ரொம்ப ஒரு செயின் ஸ்மோக்கர்ன்றாப்புல. Red Astra is the black market version Black- of Astra cigarettes, known பிளாக் for மாட்டன் their high வெர்ஷன்லாம் tar வச்சுருக்கானு. content. You see traces of mayonnaise and ketchup on it, as well as a tomato wedge. The wrapper reads Shish Kebab Revachol. You see traces of mayonnaise and ketchup. Oh, so it's tomato wedges. The wrapper reads shish kebab revachol. Okay. It's no older than a day or two. It's hard to concentrate.
ஓகே இவன்ட்ட கேட்போமா? A man lies on the boardwalk. அவன் His வந்துட்டு விழுந்து limbs கிடக்குறான். bent and neck turned at an unnatural angle. அன்நேச்சுரல் ஆங்கிள் Right next திரும்பியிருக்கான். to him is an empty bottle of ஒரு எம்டி பாட்டில் spirits. இருக்கு. In his cramped hand, a chewing gum wrapper. ஒரு chewing gum wrapper இருக்கான். Half of his body has slipped between the cracked boardwalk, ஓகே starting with the right leg. The fall has left him broken, contorted like a sad puppet. ஓகே அவன் விழுந்த ஆங்கிள் வைஸ் பார்த்தா அவன் வந்து விழுந்து உடஞ்சி போன மாதிரி இருக்கு பார்க்க அப்படின்றான். The smell is not as bad as a 2-week-old corpse, but it's definitely heading there. அங்கே ஒரு மோசமான ஸ்மெல் வருது. Hold on. ரொம்ப நேரம் அப்படின்றான். Lividity is faintly pronounced. Whoever this is has been dead for 2 days. 2 நாள் ஆச்சு அவன் செத்து. We need to investigate. நம்ம இன்வெஸ்டிகேட் பண்ணோம். Another dead body. This is your job. Steal you. Calm now. Carefully. அந்த மேட்ச் Justin கிளாஸ் is ஸ்டடி பண்ணி wearing mud-caked boots, beige trousers, and an old brown leather jacket with a bright blue lining. There ஓஹோ are அவன் traces வந்து ஒரு of மட் tobacco கேக் sauce பூட்ஸ் on his போட்டிருக்கான். chest. அது இல்லாமல் ட்ரௌசர் வச்சிருக்கான். அப்புறம் ஓல்டு ப்ரௌன் லெதர் ஜாக்கெட்ஸ். ஒரு கொலை கேஸே ஒன்றும் முடியல. இல்லை இன்னொரு கொலை கேஸ். The leather jacket suits him well. It லெதர் must be ஜாக்கெட்ஸ் custom போட்டிருக்கான். made. அவனுக்கு நல்லா இருக்கு. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா மட் கேக்டு பூட்ஸ். ஓகே இது அந்த பூட்ஸ் போல். ட்ரௌசர்ஸ் இருக்கு. ஓல்டு ப்ரௌன் லெதர் ஜாக்கெட் வித் பிரைட் ப்ளூ லைனிங். ஆஹா ஓகே அந்த பாக்கெட் செக் You பண்ணு. find some sunflower seeds and a rain-soaked library card Rain-soaked. folded into two. His jacket feels sodden and heavy under your hand. அவன் நம்மளோட கை விட்டதுக்கப்புறம் அவன் இடம் வந்துட்டு ரொம்ப ஹெவியாக இருக்க மாதிரி இருக்குது. அது இல்லாமல் சன்ஃப்ளவர் சீட்ஸ்லாம் வச்சுருக்கான். அதுக்கப்புறம் ரெயின் சோக் லைப்ரரி கார்டு. ஆஹா அது ரெண்டாக படித்து வச்சுருக்கான். Good. We should take a look at that library card after this is done. எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம இதை பார்க்குறோம் அப்படின்னா ஸ்டடி மேன் செல்ஃப். The man has fallen through a crack in the boardwalk ஓகே and hit his head against the metal bench. Coagulated blood covers his black hair. One of his feet is still dangling through the hole. ஓ அந்த ஆள் வந்துட்டு இன்ட்ரெஸ்டிங். நம்ம அந்த ஆள் வந்து டக்குன்னு தெரியாதமாக விழுந்து தலையில் அடிபட்டு அப்படியே விழுந்து செத்துருக்கணும் அப்படின்றப்பல ஸ்டில் டேங்கிங் த்ரூ த A bad fall. It might have been dark outside. ஓ இருட்டாக இருந்திருக்கலாம். குடிச்சிட்டு வந்து இடிச்சு விழுந்திருக்கான் அப்படின்றான். His expression is dull, like the sea behind him. Drops of water shining on his moustache. His eyes, empty and wide, look frightening in their அவன் frozen மூஞ்ச gaze. பார்த்தோன்னா டல்லாக இருக்க மாதிரி இருக்கு. அப்புறம் வந்து ட்ராப் ஆஃப் வாட்டர் ஷைனிங். Height ஆயா சீதம் 170 to 175 centimeters. 170 175 இருப்பான். கர்லி Stout யாரு build. குழந்தை Age 50 வயசு approximately இருப்பான். 50 to 60 years. ஸ்டடி த சரௌண்டிங். There's some dried blood on the metal bench, right where the corpse's head rests. The floorboards are rotten and slippery wet around the hole. ஓஹோ An empty bottle lies nearby. A chewing gum wrapper is clutched in his fist. ஓஹோ அவரோட காஞ்சி போன ரத்தம் வந்திருக்கு அப்படின்றாங்க. காஞ்சி போன ரத்தம் வந்து அந்த மெட்டல் பெஞ்சில் இருக்குது. ரைட் வேர் த காப்ஸ் ஹெட் ஆர் த ஃப்ளோர் போர்ட்ஸ் ஆர் ரோட்டன் அண்ட் ஸ்லிப்பரி வெட் அரௌண்ட் த ஹோல். என் எம்டி பாட்டில் லைஸ் வேர். ஓஹோ காலியான பாட்டில் சிவிங் கம் ரப்பர் கிளச்சர் இன் ஹிஸ் ஃபிஸ்ட். ஓகே Be very, very careful where you step here. A dried chunk of blood covers the hair at the back of his head. அந்த ரத்தத்தை வந்து An open தலையால் wound. It's நிரப்பப்பட்டிருக்கு. sticky and cold to your touch. ஓகே This is what killed him. இதான் அவனை கொண்டிருக்கு. I don't see any other major wounds, do you? Seems like the head wound was fatal. It's exactly the shape of the bench. அந்த ஷேப் ஆஃப் த பெஞ்ச் மாதிரி தான் இருக்குது. அந்த பெஞ்சால் தான் ஏற்பட்டிருக்க மாதிரி சொல்லிட்டு ஒரு போர்ட்ஸ். They screech under your feet ominously. It's hard to say whether the dead man's weight was the cause of the boardwalk to break. It definitely looks fragile. The screech under your feet ominously. It's hard to say whether the dead man's weight was what caused the boardwalk. ஓஹோ அவனோட வெயிட்னால தான் உடஞ்சிருக்குன்ற மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க. You see waves churning below. He could have easily disappeared into the sea through that hole. அந்த ஹோலுக்குள்ளே But you ஈஸியாக உள்ள would have போயிருப்பான். never found him. அவனை கண்டே பிடிச்சிருக்க முடியும். எக்ஸாமின் த பாட்டில். ஓகே A .75 liter Tallulah vodka with its cap missing. கேப் காணாமல் There's இருக்கு. hardly anything left inside. Tear all around us. ஓகே Grabowski spearmint chewing gum.
Green leaves on the cover. கவர்ல The green leaves man's தான் போட்டுருக்காங்க. mouth is half agape from the terror of the fall. Okay. The blackness of death. Stench. இறந்து think you போயிட்டாங்கன்னா see அந்த white chewing gum கருப்பு too. கலர்ல இருக்கும்ல. Confirmed. Nearly the whole pack is there. Solidified on his lower rear teeth. டீத்ல இருக்க அந்த மொத்தமா சாப்பிட்டது He ate the whole pack, right? மொத்த பாக்க It's to சாப்பிட்டு cover the smell of alcohol before going home. வீட்டுக்கு போறதுக்கு முன்னாடி அது The worst பண்றதுக்கு. thing is, I've seen it before. Almost the same scenario. Even the chewing gum. It's always the same. எப்பவுமே அதேதான். The entire boardwalk creaks in the wind as you take a step back. Okay, the entire boardwalk creaks in the wind as you take. இப்படி வந்தோன்னே எப்படி ஆகுதா? Looks like one of the locals. லோக்கல் You'd ஆன have ஆள் to மாதிரி தான் know தெரியுது. this spot to come here. You have to You know don't this spot to just come here. walk over here. அடிக்கடி இங்க வருவான் போல இவன் தண்ணி அடிச்சிட்டு. But that's just a lazy assumption. What do you think? நீ என்ன நினைக்கிற டீச்சர்? This is an omen. A It sign looks from like me. I above could have ended up that you just like need to even stop better drinking. on some empty board. Walk the bottle of some like just another old. I think labeling him as an alcohol is a good. It. We do know that he was married. I'm married தெரியும். ஓஹோ. But you're right. Let's not run ahead. நம்மளே ஒரு all we அசம்ஷனுக்கு know is that he's போவானான்றாங்க. an unidentified middle-aged man found dead on the Martinez boardwalk. Okay, but you are right. Let's not run ahead for not all. You know. Okay, what do you think happened here? என்ன நடந்துச்சு நினைக்கிறேன். Death by misadventure. எதனா ஒரு He லூஸ் slipped தனமா and பண்ணி fell through the விழுந்திருக்கான். boardwalk. A truly unfortunate accident. If it wouldn't have been for that bench, he'd be alive. நான் உயிரோட வந்திருப்பேன் அப்படின்றான். இது லிஞ்சிங் ரிலேட்டட். No, I don't see anything that லிஞ்சிங் points ரிலேட் ஆகாது. Yes, but what if there's a killer on the loose? without any further Correct. evidence. இது லிஞ்சிங் கூட கனெக்ட் பண்ணனா இது பெரிய ஸ்ட்ரெச்சான It விஷயம். does seem to be a pretty straightforward should we do with method. it? From where I stand, I can see two options. We either take the case and follow the leads to identify the body on our own, or we report back to the station and leave this for our colleagues. to நம்ம handle. ரிப்போர்ட் பண்ணிடலாம் சார், டேக்லாம் பண்ண வேணாம். I still need some time to leave this paper rotation. ஆமாம், Alright, the station is going to want details. நம்மளுக்கு இருக்கிற டவுசர் கிழிக்கிறதுக்கே நம்மளால டவுசர் கிழியுது சார். இதில் இவன் செத்துட்டான்னு போய் இன்ஃபார்ம் பண்ணி இவன் வந்துட்டு பிடிச்ச சரக்குனால தான் செத்தான்னு சொல்லிட்டுனா போலீஸ் கம்பெனியில் சண்டை போட முடியாது சார். மெயின் கதையை பார்ப்போம். பிடிங்கி வேணாம் இங்கே முதல்ல. ஆனால் அவனா எடுத்து வச்சுக்கிறேன். எவ்வளோ சொக்காஸ் வச்சுருக்கேன் பார்த்தீங்களா? இந்த சொக்கா போட்டுக்கணும் இந்த கண்ணாடி. இது பார்த்தாச்சு. இன்னொரு வழி இருக்கா? ஓகே, $92 இருக்குது நம்மக்கிட்ட. ஸோ இந்த வழியில் போயிட்டு அந்த பிணத்தை பற்றி யாருன்னா கேட்கணும்னா கேட்கலாம். இங்கே ஒரு வழி இருக்குது. Bar covers figures long dusty because oh my god bruh. Okay, அவங்ககிட்டயும் கேட்கலாம். இருங்க, சுற்றி முற்றிலாம் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு கிட்ட வரும். அங்கே ஒருத்தர் இருக்கான், ஃபீல் பண்ணிக்கிட்டான். அவன் யாரும் தெரியலையே, அவன் தான் பொண்ணவனாக இருப்பானோ. அவன் வைங்க எப்படி இருக்கானுங்கன்னே சொல்ல முடியலடா சாமி. சுற்றி சைக்கோவாக இருக்கானுங்க. முடிக்கத்தில் நான் சைக்கோ ஆகாமல் இருந்தா சரி. சைக்கோ கில்லர் அகெயின் ப்ரோ. சொல்ல இப்போ நீ சொன்ன மாதிரி என்னது ப்ரோ? சொல்லி இப்போ நீ சொன்ன மாதிரி ப்ராவ். எப்போ சொன்னேன் ப்ரோன்னு தெரியலையே, மறந்துட்டேனே. ஏச்சு வாக்கில் எதனா சொல்லியிருப்பேன். எல்லாமே வேணா வச்சுக்கிறது. அன்லாக்கே பண்ணலையே ஒன்றும் கருப்பா. எப்போதான் அன்லாக் பண்ணுவேன்? You see a once bright mural towering above you. The signage has peeled off over the years, but you can still make out Feld Electrical R&D. You see once bright mural towering above you. ஓஹோ, ஒரு பெரிய டவர் இருக்க மாதிரி ஃபீல் ஆகுதான். The signage has peeled off over the years, but you can still make out Feld Electrical. ஓஹோ, அதோட இது தடங்கள் போயிடுச்சு. எஸ் நைஸ்.
You know where you did that, bro? என்னடா சொல்ற? தெரியலையே என்ன சொல்றான். You see one sprite mural towering above you. உன் மேலே அவர் இருக்கிறத பார்க்குறான். This has built up. அதான் அது அழிஞ்சிட்டே போயிட்டு இருக்கு over the years. But you can still make field electricity. அது பார்க்க முடியுதுன்றான் electricity already. A slogan used to intertwine with the loops a long time ago. Now, only a shadow of peeled letters remains. It says, tomorrow is just a whisper away. Sandy akka, it's nice, man. சரிங்க பாத்திமா. Logan used to intertwine with the loops, okay, a long time ago. Now only shadow of it says tomorrow is just a whisper away. Oh, tomorrow வந்துட்டு whisper away. Okay, நாளைக்குன்றது whisper away வேணா எனக்கு அர்த்தம். ரகசியம் பேச்சு. ஓஹோ, ரகசியமா? டுமாரோ இஸ் ஜஸ்ட் ரகசியம். லூலு மை டார்லிங். லூலு பாப்பா வாய்ஸ். என்ன லூலு பாப்பா வாய்ஸா? லூலு மை டார்லிங்கா? டுமாரோ இஸ் ஜஸ்ட் விஸ்பர். ஓ, நாளைக்கு ரகசியம் மாதிரி. ஓகே. Looks like tomorrow never came. டுமாரோ வந்ததே கிடையாது. டர்னவே ரைட் டு. டார்ஜிலிங்கா? And Mikhail noticed the windows, especially with how there are no windows on the south side. This was to deal with. Michael noticed the windows, especially with how there are no windows on the south side. Michael noticed the windows. Windowsa? Michael notice பண்றாப்லையா? நீ நோட்டீஸ் பண்ணியான்னு கேட்குறான் அந்த குழந்தைய. With how there are no windows on the south side. South side எந்த விண்டோமே இல்லாமல் விட்டுருக்கு பார்க்குறது. This is was to deal with a blind man stands next to us and point into the weather won't. You officers, come to investigate the historic subtext of West Martinez? Oh, the historic subtext on the investigate பண்ண வந்திருக்கீங்களா அப்படி கேக்குறான். Kituragi, right? I was just telling my son about this building. நீதானே கிம் significance here. I was just telling my son about this building பத்தி சொல்லிட்டு இருந்தேன். What people realize this இதோட அருமை நிறைய தெரியாது. Very rich in hypertext. Darling. Nice to meet you. உங்களை பார்த்து ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. No, I can't say that we've met before. நாங்க பார்த்ததெல்லாம் சொல்றோம். கிம் பத்தி கேள்விப்பட்டிருக்கேன். Say hi to the officers. மிக்கேல் அவங்களுக்கு ஹாய் சொல்லு அப்படின்றா. Hi. Mikhail's a little tired today. We spent all night trying to run Orbis on his radio computer. Have you heard of it? It's a programming language used in Grab. Quite tricky, but he wanted to play this Grab-made adventure program. We've been getting really into verbs lately. என்ன ஒரு பீலிங்கா இருக்கு இந்த அக்காக்கு. Mikhail's a little tired today. Mikhail வந்து ரொம்ப டயர்டா இருக்கான். We spent all night trying to run Orbis. என்ன ஒரு ஃபீலிங். This radio computer. Have you heard of it? Each program will be used in the CRAD. Quite tricky, but he wanted to play this CRAD-made adventure program. We been getting a really into. Oh. Okay. The man speaks in the artificial cadence of a professor. Or someone who's been on too many radio shows. Radio shows la neriya irukona pathi pesra. But I assume you're not here for giant worms when there are so many new things to see. Just as I was telling Mikhail before, this is where the coalition landed in 08. Inga da coalition land aachu. What is the most interesting landmark in Revachol West? Naanga inga irukada vandittu romba interesting ah idam na avada solidren. Get a load of this guy. He really enjoys his trivia. The Orbis programming language was named after its inventor, Victor Orbis, a cybernetician from Iran. They run Vox in the Occidental countries. Experience from my eyes sweating and go to voltage. Wow, get a meeting. Wow, get a load of this guy. He really enjoys trivia. Wow, get a load of this guy. He really enjoys the trivia. But thank you for the attention. No, thanks to you for having me and little Mikhail here to pick your brain. Brain. A very interesting conversation indeed. Pick your brain. என்னடா சொல்ற? சரி இல்லாத again.
What's asking you about empty world? You like someone who has money. Do you have money? I do have some money, yes, but that's not what's really important அது here. முக்கியம் கிடையாதுன்றா. உன்கிட்ட காசு இருக்கான்னு No, கேட்டது. I mean, But I have some come on. You need the money. unimportant money there. Oh no, I don't have it on me, officer. I was talking in more general terms. General terms பேசிட்டு இருந்தேன். I'm just spending time with my kid here, showing him around the lesser known parts of our hometown. ஓ It wouldn't be wise to carry huge amounts of cash. நிறைய in காசு such எடுத்துட்டு expensive- வரலன்றா. Not that he would have to worry about being robbed. He looks surprisingly buff. ஓகே அவன்கிட்ட காசு கேட்டாலும் பை த வே டு யூ ஒர்க் I do some Workout பண்ணியா? Lomantang stick. Low Mantang stick fighting Okay, is a form form of martial martial arts. arts. Oh, Actually, a great many cultures have their own version of stick fighting. Oh, Such as the martial arts sacred இருக்கா? Mabolo tradition of the Harley people. The name deriving from the butterfruit tree traditionally used for crafting the long, slender sticks. Whereas sticks the make sticks பண்றதுக்காக used in அது other பண்ணுவாங்களா? cultures- He does off as he paints you a comprehensive picture of the history of stick fighting among mankind. among See, mankind. man, he's good at speaking. People must love him. ரொம்ப நல்லா பேசுறானா. But anyway, I'm boring you with details again. You were saying? I don't remember what I was saying. Then I guess everything got said, right? Aha! But Yeah, it's not just any empty old building. இது எம்டி ஓல்ட் பில்டிங் கிடையாது அப்படின்றா. What not a lot of people know is this used to be the R&D department of Felt Electrical. And ஓ Felt, ஃபீல்ட் which எலக்ட்ரிக்கல் now இருக்கிறது sells வந்து ink ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் cartridges யூஸ் பண்ணாங்க mostly, அவங்களுக்கு was பத்தி. once a... It looks old and weathered. That's not surprising. Only a vestigial ink cartridge and ferrotape manufacturer remains. எனக்கு தெரிஞ்சு உள்ள அவ்வளவுதான் இருக்குன்றா. மேனுஃபேக்சரிங் மிஷினும் அந்த டைப் மட்டும் தான் They இருக்கு. started out as a midway electronics outfit in Königstein 2 2 centuries. 2 சென்சஸ் முன்னாடி ஆரம்பிச்சாங்களா. After an aggressive move to Revachol, Feld அப்புறம் became Revachol a move global பண்ணாங்களா? player in the emerging purse. Still, Tricentennial was beating them in business machines. But Feld had an ace up their sleeve. Or should I say, it was here in Martinez, போதும் போதும் possibly. இதை பற்றி இன்ஃபர்மேஷன் போதும். இதுக்கும் கதைக்கு சம்மந்தம் கிடையாது. ரொம்ப தான் நீ கதைக்கு வந்துட்டு அது வந்துட்டு அங்கேருந்து ரேவச்சல்லேருந்து இங்கே மூவ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் இதாச்சு. The remaining windows rattle Try from to a see strong inside. உள்ள gust. பார்க்கலாமா? Dripping water falls from a high place. மேலேருந்து தண்ணி ஊற்றுதான். There's rust and corrosion Can you on the make out bars. watch inside? No, I பார்க்க won't even try. நான் பண்ண மாட்டேன். You know, அவன் கண்ணை I had துறையும் a partner once. They called him Eyes ஐஸ் because he had to show me things. அவன் தான் காமிக்கணும் It's எல்லாமே. that bad. ஓ அவ்வளோ மோசமாக இருக்கும். Well enough, actually. It's odd how that works. I'm no sharpshooter, but I passed my shooting courses 7 out of 10. 7 out of 10 பாஸ் பண்ணானா. குட் ஆஃப்டர்நூன். எனி டிப்ரெஷன் என்ன டிப்ரெஷனில் 12 ஸ்டீம் போடலாம்னு இருக்கு. போடுனே நானே அப்படி தான் போட்டிருக்கேன். டிப்ரெஷனா எடுங்க சார். 12 மணி நேரம் ஸ்டீம் எடுங்க சார். எடுத்து கையில் வைங்க சார். போட்டு தாக்கலாம் சார். போட்டு தாக்கு. நான் டைம் போட்டு தாக்கு. அப்புறம் ப்ரோ வணக்கம் மணியக்கா. மணியக்கா நினச்சா பெருமையாக இருக்கு. ரொம்ப ஆக்டிவாக இருக்காங்க. இப்படி தானே வந்தோம் ஆக்சுவலி. நம்ம இப்படி தான் வந்தோம்ல மக்களே. இப்படி தான் சர்ச்சுக்குள்ளே போனோம். இது போயிட்டு வந்தோம்னு நினைக்கிறேன் ஆக்சுவலி. போயிட்டு வந்தோமா இல்லை இனிமேல் போகணுமா? ஓ இங்கெல்லாம் போகல நம்ம ஆக்சுவலி. போனோமா போலியா? ஐம் பிட் கன்ஃபியூஸ்ட். பிட்டில் ரொம்பவே சிக் ஆகிட்டேன். இதெல்லாம் எடுத்துகிட்டு நினைக்கிறேன் ஆக்சுவலி. ஓகே இதெல்லாம் எடுத்துட்டோம். வேலை இருக்குது சொல்லிட்டு காசு கேட்குறாங்க. 3 lakh சிடிஸ் 1 lakh பே பண்ணுங்கன்னு சொன்னாங்க. நானே ரீசார்ஜ் பண்ண காசு இல்லாமல் இவங்க வேறு உசுரை வாங்குறாங்க. அப்படியா? இதுமாதிரி நடக்கும் தலை. இட் ஹேப்பன்ஸ். நானும் சரி நக்கீரோடெல்லாம் ரிஜிஸ்டர் பண்ணுறோம் அப்படின்னு நினச்சேன். தம்பி 10,000 ரூபாய் சம்பாதிக்க போகிறேன். ஒரு 6,000 ரூபாய் கொடுத்துட்டு ஆரம்பித்தேன். An old door worn by elements. போயா guards the அங்கிட்டு depot. மாதிரி ஆயிடுச்சு. The wind has blown a sand dune in front of அப்போ இந்த it. டோர் The திறப்பீங்களா? door hasn't been opened in a long while. ரொம்ப நாள் தூங்குறதுல அது இதுக்குன்னா வேணும். இன்டர்ஃபேஸிங்கா? இன்டர்ஃபேஸிங் ஓ 4. இது நல்லா தானே இருக்குது. இதே வச்சு திறக்க முடியும் என்னால். அது ஃபுல் பண்ண தான் திறக்க முடியுமா? ஸ்கில் வேணும் பிகில். It's military, a service depot of some sort.
என்ன சார்ட் ஆஃப் Probably something that is no longer. சரி ரைட் விடு. இப்போ இந்த ரூட்டில் எதுவும் கிடையாது, கிளம்பும். ஒரு எதுக்கு போலீஸ் 4 lakhs பே பண்ணோம்? அது குட்டி ஸ்கேமியா, இது பெரிய ஸ்கேம். இது நேராக பண்ணுறாங்கல்ல, அதாவது தெளிவாக பண்ணால் வந்துட்டு அது ஒத்துக்க மாட்டோம். அதாவது நியூஸில் சொல்லுவாங்களே, லாவக முறையில் லவுட்டி கொண்டு ஓடிய வாலிபர், அது மாதிரி அவங்க லாவகமாக பண்ணுறாங்க இன்ஜினியரிங் காலேஜஸில். இல்லை வந்துட்டு இது வந்துட்டு தெரிஞ்சுட்டு ஓகேப்பா எப்படியும் நான் ஏமாற்ற போகிறேன், நீ ஆல்ரெடி ஏமாந்தவன் தானே கொஞ்சம் கூட. In which the man is arranging some netting. கீழே இருக்க சிலிண்டர் ஏதோ ஒன்று அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்கான். ட்ராப் ஏதோ அரேஞ்ச் He notices you. உங்களை பார்த்துட்டான். Who's there? யாரு? Oh, the police. Hello, officers. ஓ யார் அங்கே? ஓ போலீஸா? ஓ ஆஃபீஸர் வணக்கம். His self-conscious enthusiasm renders his movements ungainly. He looks like your understanding of a scientist. அவனோட செல்ஃப் கான்ஷியஸாக அந்த எத்திசமாக பேசுகிற விஷயங்கள் வந்து அந்த மூவ்மெண்ட் கொஞ்சம் லேட்டாக இருக்குது. யூ லுக்ஸ் லைக் யூ ஆர் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் Is that the police? Why are the police here? எதுக்குங்க போலீஸ் இருக்காங்க? Don't worry, Gary. I'll handle it. ஏய் நீ தானே? To what do I owe the pleasure? ஓ இவன் அந்த பாட்டிமாவோட புருஷன்யா. That's sarcasm. He takes no pleasure from your வந்து அனுப்புறாங்க. Of course. Thank you for passing along the message. That damn water lock is broken and we can't go all the way around the 881. நாங்களால போக முடியல, அந்த டேமோட டோர் திறக்கிறதுனால இப்போ போக முடியல. 881 the is water a lock raised motorway that separates Martinez from Jamrock. Oh, good. அந்த இடம் சரியாயிடுச்சு, இப்போ நீ போலாம்ன்றோம். Really be getting back. Gary could use a hot shower and a warm bed. Did he say we can go back now? ஆமா. Yes, Gary. We Gary can go soon. If you see Lena, tell her I won't be long. ரொம்ப நேரம் ஆகுது வரதுக்கு அப்படின்னு. Sir, your wife is waiting for you. வெயிட் பண்றாங்க. I just have to do one more round. See if the phasmid has taken the bait. Then we go in. Give me about the traps. Well, they may not look impressive, but Lena designed them quite cleverly. So I'm sure they'll do the trick. எடுத்துட்டு போராட்டம் பண்ணலான்னு இருக்கேன். பண்ணினா really points at the cage and mesh waiting on the ground. காமிச்சு சொல்றான், not be looking but பார்க்கிறதுக்கு கொஞ்சம் இம்ப்ரெசிவா இல்ல, but Lena designed them quite cleverly, so I sure they will do the trick. அந்த ட்ரிக் பண்ணுன்றாங்க. ஓகே Yes. Lena பண்ணாங்களா அப்படின்றான். how does it happen? Simple. Attracted by the locusts. Locusts attract பண்ணும். Crawls down the funnel and having eaten its fill can't get back out. அது சாப்பிட்டுச்சுனா அதுல இருந்து வெளிய வர முடியாது, மாட்டிக்கும். At least that's the intention. What are you using as locusts? Locust. Nearly all known phasmids are herbivores. Herbivores தான் யூஸ் பண்ணுவோம். But we've hypothesized that the insulindian phasmid might occasionally prey on other insects. மனப்பம் பண்ணக்கூடாது, அது மனப்பம் பண்ணக்கூடாது, ப்ராக்டிக்கலாக சொல்லி தரணும். கரெக்டு தான், சொல்லி தந்து. Inside the traps, a number of locusts crawl and tumble over one another in a tiny chittering அப்படி சொல்ல ப்ரோ, நான் என்ன சொல்கிறேன்னா லாஜிக்காக ஒன்று புரிஞ்சுக்கணும்ல. வந்துட்டு இப்போ எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் படிக்கிறாங்கன்னா அந்த எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் ஓரியன்டாகவே சொல்லித்தராங்க. இருக்கிற அந்த 120 பேருமே எலக்ட்ரிக்கல் இன்ஜினியராகவே ஆக முடியாதுல்ல. அந்த 120 பேர் ஒரு காலேஜ் ஒரு டிபார்ட்மெண்ட்டில், அது 120 கம்மி, ரொம்ப அதிகமாக இருக்கலாம். 500 பேர் 1000 பேர் வச்சுக்கோங்க ஒரு டிபார்ட்மெண்ட்டில், ஒரு பேட்ச்னு வச்சுக்கோங்க. அந்த பேட்சில் இருக்க அந்த 1000 பேருமே அரியர் இல்லாமல் கிளியர் பண்ணிகிட்டே வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த 1000 பேருக்கும் ஒரே வேலையை தான் கொடுக்க முடியுமா? வெவ்வேறு வேலையாகும்ல. சொல்கிறேன், அது வேலை கொடுக்குற இடத்துலையும் பிரச்சனை இருக்குல்ல, அதை பார்க்கணும். படிக்கிறது ஒரு கான்செப்ட், அந்த ஒரு கான்செப்டை வச்சுக்கிட்டு மற்ற எல்லா வேலையும் பண்ணுறது கஷ்டம் இல்லை. சரி, ட்ராப்ஸ் locust crawl and tumble over another okay. A meat-eating stick insect. Does it pretend to be the reeds as part of its ambush behavior? They'll work, I assure you. The predatory hypothesis, using locusts as bait, accounts for the failure of previous efforts by other teams. மற்ற டீமால பண்ற எஃபர்ட்ஸ்லாம் வந்துட்டு இது வந்து பைட்டா யூஸ் பண்றதுனால வந்து ஆகாதுன்றாங்க. which use plans we have given some thought. The traps do seem to be. Yes. What? Let's see. Dina seems pretty eager for your return. And I'm eager to return to her. நானும் திரும்பி I assure you.
but I can't leave before we finish with these traps. இந்த traps முடிக்காம நாங்க போக முடியாதுன்றான். My wife understands that என் just wife as well as புரியும். anyone. Come on, Morale. We've been soaking out here. ரொம்ப நேரம் இங்கே இருக்கும் அப்படின்றான். It's time to ஓகே go இப்போ back. கான்செப்ட் தான். ஆனால் அது உருப்படியாக தெரிஞ்சுப்பாங்கல்ல. கரெக்டு தான். தெரிஞ்சுக்கிறது நல்லது தான். பட் தெரிஞ்சுக்கிட்டு அதை வச்சு வேலைக்கு போக முடியாதுல்ல. அது சொல்கிறேன். அவுட்கம்னு இருக்குல்ல. நான் என்ன சொல்கிறேன், ட்ரிபிள் படித்தவங்களோட தேவைகள் எங்கெங்கே இருக்கோ அது இன்னும் இன்க்ரீஸ் பண்ணலாம். ஒரு குவாலிட்டி அனலிஸ்டாகவோ அதுவும் சொல்லித்தரலாம். நிறைய விஷயங்கள் சொல்லலாம். ஒரு ட்ரிபிளியாக இருக்கட்டும், ஒரு சிவிலாக இருக்கட்டும், எது வரைக்கும் டிப்ளமோவில் சொல்லி தருவாங்க. அப்படி சொல்லி தர மாட்டாங்க. அதில் கூட ஒரே ஒரு லேப் தான் எனக்கு வந்துருக்கு. டிப்ளமோ நான் பண்ணப்போ டிப்ளமோ ப்ளஸ் இன்ஜினியரிங் பண்ணேன் நான். அதில் கூட வந்துட்டு எலக்ட்ரிக்கல் ரிலேட்டடாக ஒரு லேப் இருக்கும். வந்துட்டு ஒயரிங்கை வச்சு பேஸ் பண்ணி இந்த ஃபேஸ் நியூட்ரலு, ஸோ அந்த கனெக்ஷன்ஸ் கொடுக்குறது. இப்போ வந்துட்டு ஒரே சுவிட்சை வந்து கீழே ஆஃப் பண்ணால் மேலே லைட் எரியுது, இப்படி ஆன் பண்ணால் கீழே லைட் எரியுது, அங்கே ஆஃப் ஆகுது, ஒரே லைனை வச்சு பண்ணுறது. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அங்கே லைட்டாக சொல்லி கொடுப்பாங்க. அவ்வளோதான், அங்கேயும் லைட்டாக தான். லேர்னிங் தியரிஸ். கமான் மாரல் வி ஹேவ் பீன் சோ ரொம்ப நாள் இங்கே தான் இருக்கோம். Leave the traps. Absolute. Come on. She wants us back. Come on, you're doing this for yourself. We'll both catch reed crabs if we don't dry out soon. I did not know the plasmid was so important to you now. Come on, you're doing this for yourself. I'm doing this for science, and so is she. Of course it's important to her. Important தான் அவளுக்கு. She's seen it. பாத்திருக்கா. Verified sighting on record. One of only 4 this century. And it's hers. Right. She's seen it. பாத்திருக்காளா? Yes. That's how we first came to know one அவங்கள அப்படி தான் another. பேசிக்கிட்டோம். But that's her story to tell. அது அவளோட ஸ்டோரி தான். Needless to say, you must ask her about the mysterious. Suffice to say. Okay, I understand. I don't give up on things either. Okay, விட்டு போக மாட்டேயா. நீ பண்ணிட்டே வா போயா. I could go for some What traps. if we check the traps for you? நம்ம செக் பண்ணி அடி வாங்குறதுக்கா போடாங்கட்டு. நீ எப்படியே நாசமா போறீங்கண்ணா. Hello, I'm Yellow Man. I mean, The lieutenant raises his and eyebrows slightly slightly takes out his and takes notebook out எடுக்கா. Yellow Man. Interesting. என்ன I'm எல்லாம் just கூப்பிட்டா? waiting for my friend Morel to finish up with his insect traps so Yeah, we can not a return lover to of the great author. civilization. I am more I secure. like nature, just not this bloody coast. இந்த மாதிரி கோஸ்ட்ல எப்படி இருக்க முடியும் அப்படின்றான். Degenerates. This man respects authority too much. To see the truth. Oh, I've been tempted. நீ வந்துட்டு குடிக்கிறதுக்கு டெம்ப்ட் ஆச்சு அவனுக்கு, அதனால தான் குடிச்சேன்னு கேட்குறான். ஆமாம் நான் அதனால தான் குடிச்சேன் அப்படின்றான். பட் someone has to stay strong for Revachal. வேற ஒருத்தங்க ரெவச்சல் ஸ்ட்ராங்காக இருக்கணும்ல He அப்படின்றான். pronounces Revachol with a Do you know hard anything K. about the man hanged in the building? Oh, so that's what the RCM in Martinez is about. அதனால தான் RCM Great வந்திருக்காங்களா to hear மார்டினஸ்க்கு. someone's finally taking care of that. ஓ கடைசியாக வந்து அதை பார்த்துக்கிறீங்களா? So you do know ஏதோ something. தெரியும் உனக்கு. No, எனக்கு தெரியாது. nothing. He was some kind of அவன் mercenary, மெஷினரியாக இருந்தான், but everyone here knows that. அது தெரியும். I'm just glad to hear you're looking into it. அதை நீ பார்க்குறன்றது சந்தோஷமா இருக்குன்றா. He's not feeling very comfy in his clothes. He didn't kill him or anything. அவன் கொலை பண்ணல. There's something going on here. Is this mug hold up the yellow man mug? My mug? Why would you think that? ஏன் அப்படி நினைக்கிற? His eyes widen at You the said sight of yellow him. man, that's not something He's many seen it people before. go around saying. யாரும் நிறைய பேர் சொல்ல மாட்டாங்க. Really? I hear it all the time. நான் எல்லா வாட்டியும் அதான் All in கேட்குறேன். jest, of course. Okay. No offense meant to anyone. ஓஹோ யாருக்கும் எந்த ஆஃபீஸும் கிடையாது. ஆல்ரெடி ஐ பிலீவ் யூ. Who knows? It's a crime to lie, officer. Okay, I admit it. நான் தான் தூக்கி போட்டேன் நமக்கு. Threw the mug away in the trash container behind the hostel. ஓகே. I know I shouldn't have. நான் பண்ணிடக்கூடாது. And I am. You're not going to find me, are you? I could, but I could not know how do I find someone, Kim. Using a standard form, officer. Standard form is a little pulse sheet, carbon copy, paper scribble, something on. ஐயோ. It's 50 real. 50 ரியல் You're வேணும். getting off easy. In return, we expect information. இன்ஃபர்மேஷன் வேணும். What did you do, Gary? என்ன பண்ற கேரி? Nothing. Just answer. எதுவும் பண்ணல, நானே ஹெல்ப் பண்ணுறேன். டிப்ளமோ கூட வேலை கேட்குறாங்க, இன்ஜினியரிங் வேணான்றாங்க சொல்கிறாங்க. என் டிப்ளமோவே மதிக்கலையே நான் இன்ஜினியரிங் படித்ததுக்கப்புறம். முடிக்கிட்டு எனக்கு டிப்ளமோ படிக்கும் போதே வேலை கிடச்சிது. சட்டரை சாத்திக்கிட்டு நான் போயிருக்கணும். தேவையில்லாமல் இன்ஜினியரிங் ஆரம்பிச்சு எல்லாம் இல்லாமல் படாத அவஸ்தை.
விடுங்க, அது ஒரு அனுபவம் தான். அது எனக்கு தப்பு சொல்ல முடியாது. இன்ஜினியரிங் எடுத்ததும் ஒரு நல்ல அனுபவம் தான், பட் வேலை இல்லையே. இது மட்டும் தான் இது. I think just answering some question, helping out the law, getting into the trash container. I know a guy who works with the trash collection services. CS Municipal. Oh, CS Municipal he gave me a work master key for the trash containers of Martinez. Oh, why you would need to get in the trash? So I can use the Whirling's trash compactor to store my own stuff. Oh, அவனோட பொருளை தேக்கி வைக்கிறதுக்காக. Expensive as hell. Okay. The damn Bohemians run it like a mob. என்னையா குப்பை போடுற இடத்தோட கீயை வாங்கி அதில் அவன் பொருளை தேங்க வச்சு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறான். Use the Whirling trash compactor to store my own stuff. This is being shameful like fallen night. Garbage disposal is expensive as hell. Then, damn. Oh. I'm sorry, okay? I thought I could cut costs. I shouldn't. Cost குறைக்கலாம் I கஞ்சப்ஷனரி. shouldn't have disgraced myself. Disgraced? No need for the histrionic, sir. It was, after all, just a... He studies his reaction. Gary, did you put the clothes of a murder victim, the man who was hanged in the... Officer, please. Let me explain. நான் சொல்றேன். Okay. I was only cleaning up. I live right across the yard from where he was hanged. I was only நான் clean பண்ணிட்டு இருந்தேன். All the clothes lying around in the yard, smelling. People are animals, you know? Okay, நான் வந்து க்ளீன் பண்ணிட்டு தான் இருந்தேன். I lived right across the yard. பக்கத்துலாம் வந்துட்டு இருந்தேன். Where he was hanged தொங்கிருந்தான். I saw him பார்த்தேன். அம்மனமாக இருந்தான். All the clothing lying around him, smelling. People are animals, you know. Yes, what happened? Then I came out to clean up the rags because no one else would. யாரும் க்ளீன் பண்ண மாட்டாங்க, நான் தான் க்ளீன் பண்ணனும். I put them into the Whirling's trash. நான் போட்டேன். Along with a broken mug. மகோட சேர்த்து. Admittedly. Changed his mind. Okay. I was coming to throw the mug away and, well, I threw the mug there and the clothes too. அங்கேயும் போட்டேன். It was just civic duty. Exactly. That's exactly what it was. Civic duty. As he shifts uncomfortably, a series of clicks, like the clinking of glass beads, against one another as they roll across a hardwood floor. படிச்சிட்டு நல்லா தான் தர மாட்டாங்க சொல்லிட்டு. But where? It's a same sound. What sound? Clinking I just heard when you moved. Really? Really அப்படின்றா. There's lots of weird stuff out here in the reeds though. இங்க நிறைய வித்தியாசம். You could not know anything about the victim missing armor or could you? Armor? No. அது பத்தி தெரியாது. I mean, yes. தெரியும். Of course. I know he was wearing armor. அவன் ஆர்மர் போட்டான். I don't know anything about. இல்ல ஒழுங்கா ஒன்னு சொல்லு தெரியுமா தெரியாதா? An infant could see he's not telling the truth, but he's too scared to admit more wrongdoing. There's something going on here. I hope I can help. Don't be so relieved yet, Gary. This bad cop may have been in your apartment. Why is he sitting around like that? Collection. That shirt looks very uncomfortable. அவனுக்கு uncomfortable இருக்கு. Look at the buttons, barely keeping that. வாங்க கிரீட் அங்கிள். As if நான் போயிட்டு வரேன். ஓகே போயிட்டு வாங்க ப்ரோ சொல்றேன். Rip out from underneath. I am Yuvan Raja. வாங்க ப்ரோ ஸ்பேஸ்ஃபுல். That shirt looks very uncomfortable on him. வணக்கம் ப்ரோ வந்ததுக்கு ரொம்ப நன்றி ப்ரோ. அந்த ஷர்ட் வந்து ரொம்ப uncomfortable ஆகும். Look at the bottom barely. அது பாட்டம் பாருங்க. Keep that thing together. சேர்த்து பாருங்க. Yes, like a piece of ceramic armor, for example. One that makes a clicking sound when the plates meet each other. அந்த ஆர்மர் போட்டுருக்கான். Stolen from the corpse in the yard near where he lives. அவங்க இருக்க இடத்துல இருந்து ஒரு ஆர்மர் புடிக்கிட்டு அது போட்டுருக்கான். I see you comes. I knew you'd figure it out, officer. I'm sorry I didn't tell you at once. நான் சொல்லல. I was ashamed of what I did. நான் நினைச்சத பணத்தை பத்தி நான் கேவலம் நினைக்கிறேன். I didn't want you to know. அது தெரியும் நினைக்கல. We're not detecting falsehoods, sir. Gary, what's going on with the morale? I've got apologizing to do. நான் சமாதானப்படுத்தணும் அப்படின்றான். No. You've got explaining to do. Why did you really put those clothes in? Everyone was picking those pieces off him. அவனோட பீசஸ் எல்லாமே எடுத்துட்டாங்க. அது பார்த்துட்டு இருந்தேன். Scattered his clothes all over the அவங்க யார் ஃபுல்லா போட்டாங்க. Everything was smelling. ஸ்மெல் அடிச்சது. Looks his feet. So I went there to take out the trash and started cleaning up. க்ளீன் பண்ண பார்த்தேன். இந்த கேம்ல அவ்வளோ ஆக்ஷன் இல்லைனாலும் somehow I like it. Thanks Akide. Sir. I thought he's a foreigner. They all say he wasn't from here. நன்றி. So he swallows. I had a lapse of honor, sir.
அதாவது அந்த டெட் பாடியிலேருந்து ஒரு ஆர்ம் மேலே இருக்க ஆர்மர் இந்த நாய் தான் கீழே விழுந்துச்சு. ஒன்றும் விட்டுருக்கணும், அந்த மூதை எடுத்துச்சு. யூஸ் பண்ணிருந்தேன். சரி வாசம் Only the cuirass was left, so I stripped it off him. அதை எடுத்துட்டேன். It was early in the morning. No one யாரும் பார்க்கல என்ன. I took it with me. It was a mistake. அதை நான் எடுத்துக்கிட்டேன், அவ்வளோதான். ஒரு பணத்துக்கிட்ட இருந்து ஒரு ஆர்மர் பிச்சு போடணும்னு உனக்கு இந்த நிலமல்ல. We're detecting sincere. It's okay. It was a loose end, and you are tying it up now. ஓகே, நீ எடுத்துட்ட. I'm so fucking sorry. என்ன மன்னிச்சிருங்க. I called you yellow man. மன்னிச்சுக்க. CLI officers command. என்னென்ன பண்ணியிருக்கான் பார்த்தியா அவன்? Elysium கேம் நேம். ஆமாம் ப்ரோ, கேம் வந்து கொஞ்சம் ரொம்ப பெரிய கதை. கடைசியில் கேளுங்க, சொல்கிறேன். They were thoroughly conservative men. Why do you lie to me? Do you know who killed the hangman? I always thought it was the union. Union தான். Some union hard asses. Lynch பண்ண தொங்க விட்டாங்க. The strike. ஓஹோ, But இவனோ almost everyone in town knows that. எல்லாருக்கும் தெரியும். I could tell you more. This is all he knows. Because I was weak. நான் வீக்கா இருந்தேன். I should have told you the moment I saw you. நான் பார்த்தோனே சொல்லிருந்தேன் இதெல்லாம். The hell, Gary? I'll explain later. He sighs again. Okay, அந்த ஆர்மர் கொடுத்துட்டோம். His head and unbuttons. ஓ, அந்த ஆர்மரோட சத்தம் தான் அது. ஓகே. Cuirass that matches the dead, but so. சரி, போயிட்டு வரேன்ப்பா. Absolutely. I will never do anything like this again. So Gary, you live nearby in an apartment, Martinez? Sure do. His eyes narrow slightly. So we found your door open lately? In my home? Yes. When I was going to... How did you know? உனக்கு எப்படி தெரியும் மிஸ்டர்? ஓ, இவன் வீட்டை தான் திறந்து பார்க்க சொல்லியிருக்கான் அவன், அந்த ஆஃபீஸரு. அந்த எவாட்டினா யாருன்னா நம்ம இன்டர்வியூ எடுக்க போனோம் பார்த்தீங்களா, அந்த யூனியனோட லீடரு. அந்த யூனியன் லீடர் இவன் டோர் திறக்க பார்க்க சொல்லியிருக்கான். ஏன் பார்க்க சொல்லியிருக்கான்னா, இவன் தான் அந்த ஆர்மர் எடுத்திருக்கான். ஸோ உள்ளே இருக்கான்னு போய் பார்க்க சொல்கிறதுக்காக தான் நம்மக்கிட்ட கீ கொடுத்து அனுப்பியிருக்கான். ஓ மை காட் ப்ரோ, அடாப்பாவி, அது உன் வீடா? Thought it is necessary to unlock your apartment. Mr. Clare unlocked my apartment? So you work for Everard Clare? நீ Everard Clare work பண்றியா அப்படின்றா? Officer, please tell him we're good. ஷர்ட்னா ஈஸ்வரன். No, tell him I'll make it up to him. Because what's going on changes his tone. Officer, please tell him we are good. நாங்க நல்லா தான் இருக்கோம்னு சொல்லு. What have I done? நான் என்ன பண்ணேன்? He'll send the muscle after me. நீ ஆட்களை அனுப்புவோம் அப்படின்றான். As he lowers his tone, he hunches his back. I don't even know what is about. I just opened. I don't know. Try not. So open door. What could it be about? அம்மா கிட்ட green shirt ஈஸ்வரன் bro. In the whirling about some theories I had. Whatever it is. இங்க இருக்கானே, இப்ப மவுஸ் வைக்கிறனே. அவன்தான். அவனோட டோரை திறந்தோம்ல, நம்ம ஒரு வாட்டி போயிட்டு திறந்து உள்ள ஒரு மக்கு இருந்ததுல, அந்த மக்கு தான் வச்சுதான் இப்போ பேசி மாட்டிக்கிட்டான் அவன். அவன் தான் அந்த பணத்தோட ஆரம்பம் எடுத்திருக்கான். தொங்கிட்டு அந்த பணத்தோட ஆரம்பம் எடுத்திருக்கான். ஸோ எடுத்தது தெரிஞ்சதுனால தான் நம்ம அந்த யூனியன் லீடர் வந்து இவன் எதுக்கு அதை எடுத்தான்ற டவுட்டில் டோர் திறந்து பார்க்கறதுக்காக நம்மளை அனுப்பியிருக்கான். அதுக்குள்ளே மூதேவி இங்கே வந்துடுச்சு. இங்கே வந்தோடனே நடுவில் இருக்க பிரிட்ஜ் வந்து மூடிட்டாங்க. ஸோ மழை காரணமாக. ஸோ அதனால் திறக்கல. ஸோ இவன் இங்கேயே மாட்டிக்கிட்டான். நம்ம உள்ளே போய் திறந்துட்டோம். ஸோ ஆரஞ்ச் ஷர்ட் யார்? நம்ம கிம்மையா, நம்ம கூட இருக்க ஆஃபீஸரியா? இது நம்பையா? இந்த கவுனம் பண்ணிய நம்ம. இவரு தான் அந்த டோரோட, அந்த வீட்டோட ஓனர். I won't do it again. What a connection. Yes. If there's anything I can do to assist you. பாத்தியா, ரியலா ஒருத்தர் மாட்டிக்கிட்டா அந்த டைம்ல நம்ம போட்டு யூஸ் பண்ணிட்டோம் அந்த இடத்தை. This scared him proper. அவன பயந்தான். The weather vane has turned. He cannot be unturned. He clearly liked his square. ரொம்ப நன்றிப்பா. ரொம்ப சந்தோஷமா இருந்ததுப்பா. அந்த இதில் நிறைய இன்ஃபர்மேஷன் கிடச்சிது. உன்னை தண்டோன்னு நினச்சேன், உங்களோட பேசிட்டே போயிடலான்னு நினச்சேன். பட்டு நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுத்த சந்தோஷம்ப்பா. அதான் இந்த கேமை பொறுத்த வரைக்கும் எவங்கிட்ட என்ன பேசினா என்ன இன்ஃபர்மேஷன் கிடைக்குதுன்னு கூட ஒரு ஐடியா கிடைக்க முடியல நம்மளால. That patch of reeds over there, it's a great place to hide something. பாட்காஸ்ட் மாதிரி கேட்டு மெயின் மேட்டரில் கவனிக்கல. வேறு கேட்டுட்டு வெயிட் வாட்டர் கவனிக்கல. ரைட்டு. ஐ கான் சி எனிதிங் இன்ட்ரெஸ்டிங். Nothing. ரைட் விடு, ஒன்றுமே கிடையாதா? The boaty moves in the water number it says 11. Okay. வணக்கம்னே, வான மொபைல்ஸ். ஆனால் சரியான கனெக்ஷனுங்க இந்த மாதிரி கதையெல்லாம் நீங்கள் பார்க்கும்போது. இந்த கேரக்டரும் யாருன்றது நீங்கள் வந்துட்டு எப்போ ரியலைஸ் பண்ணுவீங்கன்னா, ஒரு பாட்டிமாங்க வைப்பாங்க. பாட்டிமா பசங்க என்னோடய ஆட்கள், என்னோடய ஹஸ்பண்டும் ஃப்ரெண்டும் காணாம போயிட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க.
நம்ம எல்லாத்தையும் மறந்துட்டு நம்ம எல்லாம் இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு வரும்போது வச்சுட்டு இங்கே இவனுங்க 2 பேர் இருக்கு. யாரா இவனுங்கன்னு போய் பார்த்தா இவனுங்க தான் அவங்க ஹஸ்பண்டும் அந்த ஃப்ரெண்டும். எப்பான்னு மாதிரி இருக்கும். என்னடா இங்கே இப்படி கனெக்ட் கொடுத்துருக்கீங்க அப்படின்ற மாதிரி ஒரு உண்மையான ஒரு நாவல்ட்டி இருக்க கேமில் இது மாதிரி ஒரு கனெக்ஷன்ஸ் லேட்டராக அவங்களுக்கு வரும். நிறைய வந்திருக்கு, ஸ்கில்லும் வந்திருக்கு. நம்மள்ட்ட வந்துட்டு எப்படின்னா நம்ம ஏற்றணும் சஜஷன் முடிச்சிடும். இந்த கேஸுக்காக தான் நம்ம வந்து மேபி நம்ம ஏதோ ஒரு பிரச்சனையை அந்த ஹோட்டலில் பண்ணி அவனும் சுட்டிருக்கான். அது மட்டும் தெரியுது. நம்மளை சுடும்போது நம்ம பயத்தில் வண்டியை வேறு லெவலில் ஓட்டின்னு போயிருக்கோம். நம்ம ஏதோ ஒரு தப்பு பண்ணியிருக்கோங்க. அது என்ன தப்புன்னு தான் தெரில. அதனால தான் நம்ம போலீஸாக இருக்கிறத பற்றி கேவலம் நான் போலீஸாக்க தகுதி இல்லை அப்படின்னு சொல்லி கன்னை விற்றுருக்கோம். என்ன பண்ணாயுமே அது அப்படியே ஒரு கியூரியாசிட்டி. என்ன பண்ணியிருப்பான் இந்த இந்த பைத்தியக்காரன், என்ன பண்ணியிருப்பான் சைக்கோடு, என்னடா பண்ணு அப்படின்ற மாதிரி தாட்டு வந்தது. அப்படியே ஒரு ரோலர் கோஸ்டரே போதும் மைண்டுக்குள்ளே. ஓகே, இந்த கதையில் நான் அடுத்தது என்னென்ன பண்ணணும், இவ்வளோ ஆப்ஷன் இருக்குது, எதை நான் எடுக்க போகிறேன், எதை நான் பண்ண போகிறேன் நினைக்கும் போதே ஒரு கியூரியாசிட்டி, அவ்வளோ ஆசை, அவ்வளோ ஆர்வம். இது நீங்கள் பொறுமையாக ஆடினீங்கன்னா அது ரொம்ப பிடிக்கும். அது கேஸ் அந்த மாதிரி ஆட்களாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிடும். இவனுக்கு தான் சொன்னானுங்கயா, இவனுக்கு குடியாருன்னு நினச்சிடாதீங்கடா. இவனுங்க கிட்டத்தட்ட ஒரு எஃப்எம் ரேடியோட டே இவனுங்கிட்ட தான் பேசி கண்டுபிடிச்சோம். இவனு கூட தான் நம்ம அன்றைக்கி நைட்டு ஃபுல்லாக குடித்து காலை எழுந்துட்டு அவனை விட்டு ஓட்டோம். ஒரு வார்த்தை கூட சொல்லாமல் போயிட்டோன்றதை கேவலமாக நம்ம சொன்னான். ஏன்டா ஒரு வார்த்தை கூட சொல்லிடா என்கிட்ட, அப்படியே போய்த்தியடா அப்படின்ற மாதிரி. எனக்கு நைட்டு ஃபுல்லாக அவனுங்கிட்ட நீ என்னை இப்படி தான் கூப்பிடணும் வர அவனுங்க டார்ச்சர் பண்ணியிருக்கேன். நம்ம என்னென்ன படுத்தி இருக்கோம் பாருங்க. அந்த ஒரு நைட்டு குடிச்சு நம்ம ஒரு நாள் மங்காத்த படத்தில் வர மாதிரி, நீ சத்தியமாக நீ குடிக்கூடாதரா அது மாதிரி தான் இவன் நினைக்கிறேன். என் வாழ்க்கை ஃபுல்லாக ஒரு குடி முடிஞ்சது மொத்தமாக. குடிய ஒரு கேஸ் எப்படி கெடுக்குன்றதுக்கு இதோட பெஸ்ட் எக்ஸாம்பிள் கிடையாது. கரை வந்த பிறகு இதெல்லாம் தாண்டிடும்னு நினைக்கிறேன். நான் ஜஸ்ட்டு செக் பண்ணிக்கிறேன். எதனா விட்டுட்டேனா இல்லை எதனா இருக்க வேண்டியதனா விட்டுட்டேனான்றது ஒரு செக்கிங். அதுதான் கிடையாது. ஓகே, எவ்ரிதிங் பர்ஃபெக்ட். ஆயா பயங்கரம் அங்குறம். ஸோ பார்க்குற அனைவரும் நல்லா அந்த லிங்கை பார்த்து செக் பண்ணிக்கோங்க. அவர் வந்துட்டு கொஞ்சம் இதுவே பண்ணுற ஆட்டோ சேவ் வந்து ஆகிடுது. இதெல்லாம் ஒரு 1/2 மணி நேரம் சுற்று தானே ஆகிடுவேன் ஆட்டோ சேவ். சரி, இது பண்ணிட்டோன்னு நினைக்கிறேன். இது மூடி இருந்ததுன்னு நினைக்கிறேன். ஓகே, மேலே போயிட்டு திறந்து பார்ப்போமா. இதுவும் திறக்க முடியல. ரைட்டு, முக்குட்டாண்டுங்க மட்டும்தான் எங்களுக்கு பேட்டு. அதுவும் இல்லாமல் இங்கே இருக்கவங்களை வந்து துரத்த போகிறானுங்க. அது வேறு இன்னொரு விஷயம் இருக்குது. அடா சரி, ரைட்டு தலைவரே, என்ன பண்ண போகிறோம். தேங்க்யூ மாமா. எதுக்கியா டக்ஸு போயிட்டு அப்பாடி அந்த பிஜிஎம். ஆஹா இந்த ஃபோனில் வந்துட்டு இப்போ பேசி அந்த கொலையை வந்து சொல்லணும். அப்புறம் வந்துட்டு ஒரு மெயில் தட்டிட்டு வந்துடும். மெயில் இது வந்துச்சுல, போட்டு விட்டுறாடே அதில். The dented yellow mailbox. You drop the white envelope in the darkness. It lands with probably did the right thing. 4 weeks of worth of mail as a collection in there. You know empty this. Somehow. Or did the right thing, you can trust. அதாவது நல்ல விஷயம் தான் பண்ணிருக்கேன். If we don't mention anything to him, he won't know before it's too late. ஓகே, டைம் வர 15:50. ஓகே, அவன்கிட்ட போய் சொல்லிடலான்றான். இன்னும் we get to use this mailbox or something. Yes. For இவ டக்குன்னு வாயா போயிட்டு சொல்லிவிடுவோம். அவன்கிட்ட போயிட்டு நம்ம மெயில் போட்டோன்னு சொல்லிடுவோம். ஃபஸ்ட் அதுக்கு முன்னாடி வந்து கால் பண்ணி அந்த கொலை நடந்தது சொல்லிடுவோம். அவன் ஒருத்தன் வந்துட்டு சார் அங்கே ஒருத்தன் சிரிப்பாக வந்து செத்துருக்கான் சார் அப்படின்னு சொல்லிடுவோம். அடிக்கி வந்து செத்தாங்க ஒருத்தன் அப்படி. திரும்பி அதே தான் வரும். This is precinct 57. How may I assist you? Just a moment. 10-4, come in, officer. Come in, officer. நம்ம control room இது. I am happy to report that I have found my patch cells. 10-4, sir. Glad to hear that. I'll write down that there is no need to issue a new one to you then. Over. Sir, glad to hear that. சந்தோஷம். I write down that there is no to issue a new one to you then. அப்போ இன்னும் புதுசு ஒன்று இஷ்யூ பண்ண தேவையில்ல. ஓகே. Roger that. 10-10, over and out. This
This is Precinct 57. How may I assist you? Station Just again. a moment. 10-4, come in, officer. Over. 10-4, sir. Sorry, but I'm under order. 10-4. ஓகே, அந்த போலீஸ் அந்த டெட் பாடிக்கு இன்வெஸ்டிகேட் பண்ணுற மாதிரி எதுவும் பண்ண முடியலன்னு நினைக்கிறேன். ஏன்னா மற்றது தான் பேசுகிறான், ஆல்ரெடி பேசுனது தான் பேசிகிட்டு இருக்கான். ஸோ இருங்க திரும்பி வந்துட்டு மேபி ஸ்கைலி கிட்ட பேசி பார்க்கலாமா? ஸ்கைலி கிட்ட எதனா பேசி எதனா வார்த்தை வருமா? ஸ்கைலி பேசாத எதனா வருதா? ஓகே, ஆல்ரெடி பேசின டைலாக்ஸ் தான் வருதா? அப்யூஸ் பண்ணதுனால தான் விட்டான்றா. ஓகே டன்னு. இதெல்லாம் ஆல்ரெடி ரிப்பீட் ஆனதுனால நான் கட் பண்ணிட்டேன். நீங்கள் கேம் ஆனீங்கன்னா புரியும். ஏன்னா அதை திரும்பி நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. நம்ம எங்கே போனோம்னா போலீஸ் ஸ்டேஷனுக்கு நம்ம வந்து சொல்லணும், பட் நம்ம சொல்ல முடியல. ஏன் இதனால் அப்படின்னா ஏன்னா அங்கே கேட்கல. அப்போ ஸ்டேஷனுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறது எப்படி இன்ஃபார்ம் பண்ணுவான்? எக்ஸாம் இந்த லைப்ரரி கார்டு யூ ஃபவுண்ட் ஆன் த டெட் பாடி. ஓகே, லைப்ரரி கார்டு. ஓகே, library card. Okay, interact. The library card is folded into two and still slightly wet to the touch. Okay. The front side reads Central Jamrock Public Library Card. Central. Jamrock expires July 15. Look inside. Whoever owns this card is an avid reader. ஒரு நல்ல ரீடரா? List of books written in blue pencil. ரேடியோ த்ரில்லர் நிறைய புக்ஸ் எல்லாம் எழுதி வச்சிருக்கான் வாங்குறதுக்காக. Most of these if lost, please return the card to the library. Dial 0 நம்பர் இருக்கு 025521. Oh my god, டைம் முடிய போகுது. We already said to let the station handle this case. 18க்குள்ளே போய் சொல்லணும்டா. வாடா 15 ஆயிடுச்சு ஆல்ரெடி டைமு. அதாவது அந்த லைப்ரரி கார்டில் வந்துட்டு நிறைய புக்ஸ்லாம் வாங்குற மாதிரிலாம் எழுதி வச்சிருக்காப்புல பையவில். அது இல்லாமல் தொலைஞ்சு போச்சுன்னா இங்கே நம்பர் கால் பண்ணுங்கன்னு சொல்லி ஒரு நம்பர் கொடுத்துருக்கான். இப்போ கால் பண்ணி எதனா கேட்டு பார்ப்போம். Inside, you see a set of steering levers, a radio microphone, a pull-out toolbox, and the soft glow of the... This is Precinct 57. Report a body on the matters. One moment. ரிப்போர்ட் பண்ணுறான். ஓகே, அந்த பொண்ணு பேப்பர் எடுத்து எப்படி டிஸ்கிரைப் பண்ண முடியுமா? ஆமாம், ஹைட் வந்து 170-175 இருக்கும். டார்க் ஹேர் மீடியமான்றாங்க. We suspect he might have been inebriated when he fell. There were puddles all around him and traces of vomit on his shirt. அவன் வந்து வாமிட்டும் பண்ணல, எதுவும் பண்ணல. பட் ஆனால் அவன் விழுந்தப்போ தேவர் பாட்டில்ஸ் மட்டும் தான் இருந்தது அவனை சுற்றி. Any signs of violence? No signs. Like it was an accident. No field autopsy necessary. Okay, field autopsy தேவைப்படாதுன்றா. What about his belongings? Did you examine his clothes? Clothes examine பண்ணியா? Any information on the boots போட்டுருந்தா, trouser போட்டுருந்தா, ஒரு leather jacket வச்சிருந்தா, அது மாதிரி எல்லாமே சொல்றாங்க. It's from Central Jamrock Public Library. It belongs to someone named Bill. Okay. Good. You have a lead. உங்கள்ட்ட லீட் இருக்கு அப்படின்றா. Do you and Lieutenant Kitsuragi want to take the case or should I assign it to someone else? Assign it to someone else. மத்தவங்களுக்கு யாரா அசைன் பண்ணிருமா ப்ளீஸ். We got enough on our plate. Already நிறைய இருக்குறாங்க. Great. I'll give it to your colleagues. You don't have to worry about the case anymore. இந்த கேஸ பத்தி கவலைப்பட வேணாம் அப்படிட்டான். That's all for now. நன்றிமா நல்லா இருப்போம்மா. அந்த உணவத்தை பார்த்துப்பான். விட்டுரு, அவ்வளோதான். எக்ஸ்பி கிடச்சிச்சு. அங்கே நவீன் எனக்கு யோ அது இந்த ஏரோ மார்க் மாறுறதுக்குள்ளேயே கண்டவு. ஓகே, உள்ளே போயிட்டு சரி ரெண்டு விஷயம் பண்ணோம். ஃபஸ்ட்டு வந்து அந்த எவார்ட்கிட்ட போய் சொல்லிடலாம். இது மாதிரி நம்ம வந்துட்டு என்ன சொல்கிறது, சைன் வாங்கி போஸ்ட் பண்ணிட்டோம். ஆனால் வந்துட்டு அந்த சைனில் நம்ம ஒரு கோல் மேலே வேலை பார்த்துருக்கோம். அவன் என்ன பண்ணியிருக்கான்னா, இருக்கிற வேலைகளெல்லாம் துரத்திட்டு அவன் ஒரு புது நகரத்தை உருவாக்குறன்னு சொல்லிட்டு அவங்கள வெளில துரத்த பார்க்குறான். பட் நம்ம வந்து என்ன பண்ணிட்டோம்னா, அது வந்துட்டு ப்ராப்பரான ஆட்களில் வந்து சைன் பண்ண வைக்கணும். பட் நம்ம வந்துட்டு இம்ப்ராப்பரான ஆளை ஒருத்தர் சைன் பண்ண வச்சிட்டோம். ஸோ அது ரிஜெக்ட் ஆகிடும். ஸோ இது வந்துட்டு அவனுக்கு தெரியாதமே நம்ம போய் பர்ஃபார்ம் பண்ணிட்டு போய் வெளில வரப்போகிறோம். வெளில வந்துட்டு நம்ம ஹோட்டல் இருக்கார்ல அவர்கிட்ட அந்த பேர்ட்ஸ் வரைஞ்சி போய் கிடந்தது. அந்த பேர்ட்ஸ் வரைஞ்சி போனதை போயிட்டு சரி பண்ணி கொடுத்துடலாம் அவருக்கு. ஏன்னா நம்ம வந்துட்டு அந்த பொண்ணோட வீட்டிலேருந்து ஒன்று எடுத்தோம். ஸோ அதை எடுத்து திரும்ப கொடுத்தோன்னா அது சரியாயிடும். நிறைய நீங்கள் கவனிச்சிங்கன்னா தான் இதெல்லாம் உங்களுக்கு நான் சொல்கிறது புரியும். இதெல்லாம் புரியாது. பிகாஸ் இது ஒரு காவியம். ஓகே, அந்த காவியத்தை தொடர்ந்து போவோம்.
என்ன தோக்கடிக்க ஒருத்த மட்டும் பிறந்து வருவானே. ஆஹா, இது மோட்டர் கேட்ரேஜ் ஆப்ரேட் பண்ணுறது இங்கே இருக்குல்ல, இது மறந்துட்டு ஒவ்வொரு வாட்டி. மேபி நம்ம அதை எடுத்து எவாட்ட கூப்பிட்டு வரலாமா? நவீனக்கு வணக்கம் ப்ரோ சொல்லாமல் நீங்கள் மன்னிச்சுக்கோங்க. நாங்கள் சொல்லிட்டு நினைக்கிறேன். தோணுது எப்படி இருக்கு, தொண்டை எப்படி இருக்கு? தொண்டையா உங்களுக்கு அவங்க வந்துட்டு என்ன ப்ரோ பிரச்சனை கிடையாது ப்ரோ. உங்கள் தொண்டை வந்துட்டு கரெக்டாக ஒரு கரடி குரல் மாதிரி தான் இருக்க போகுது. அது என்ன அது தொண்டை என்னன்னு கரடி மாதிரி இருக்கும் அவங்க குரல் அப்படின்னு தான் நீ கேட்டாங்க. ஓ மை காட், ஷாக் ஆகிட்டு நான். உங்களை பார்த்து ரொம்ப ரொம்ப சந்தோஷம்ன்றான். போன வாட்டி உட்காந்தனால இந்த வாட்டி உட்காரக்கூடாதுன்றான். சர்க்காசமாடா. டன், இது முடிஞ்சிச்சு, நான் மெயில் பண்ணிட்டேன். ரொம்ப ரொம்ப சந்தோஷம்டா. ரொம்ப ரொம்ப சந்தோஷம்ன்றான். எனக்கு தெரியும் அப்படின்றான். confirms the letter is on its way. You've done a great thing today. ரொம்ப பெரிய விஷயம் பண்ணிருக்க. The children of Martinez a real future. ஒரு நல்ல ஃபியூச்சர் கொடுத்திருக்க அப்படின்றா. You're in my inner circle. You too, Mr. Kitsuragi. நீ என்னோட inner circle இருக்க. நம்ம எதுவா பேசலாம். The murder, your lost gun, nothing is off. இப்போ எது வேணா பண்ணலாம்ன்றான் அவன். Judging from how happy. இப்போ கேக்குறடி உன கேள்வியே. The signature record no you can't see. You're in. Did you order the hangman killed? I did not, Harry. நான் ஆர்டர் பண்ணல. Very very glad he's dead. நான் ஆர்டர் பண்ணல. He shakes his head energetically. நான் பண்ணல. I am very very glad he's dead. What do you gain from being dead? Why a war, of course. வார் தவிர்க்கலாம்ல. What do you have to gain from a war? வார்ல இருந்து என்னத்தை நீ கெயின் பண்ண போற? Victory, Mr. Kitsuragi. I have victory to gain. Victory வந்துட்டு ஜெயிச்சிருவேன் நானு. அதான் எனக்கு கிடைக்கணும் அப்படினா. They got to start a war with the Wild Pines group and win. ஓஹோ, இப்போ ஜெயிச்சிட்டாங்க. ஓகே. அந்த Wild Pines group கூட அவங்க வந்து ஸ்டார்ட் பண்ண போறாங்க and win before they even realize there is a war. ஓஹோ, அவங்க வாரம் ஆரம்பிச்சதுக்குள்ள நான் ஜெயிச்சிருவேன் அப்படின்றா. Ever been heard about two James Harris on scar to the entire colony bees? They trained multiple people. Aren't you afraid for your men? Harry, we outnumber them 1,500 to 1. And that's just Martinez. With all the unions in Revachol, and with public opinion on our side, we can hold off 2 men, or 15 men, or even 50 men. ஓஹோ, 50 பேர் கூட அவங்க ஹோல்ட் பண்ண முடியுமா? அவ்வளோ பெரிய ஆட்களை வைத்திருந்தால் எதுக்குடா 7 பேர் போய் ஒருத்தனை கொன்னீங்க? The more they send, the worse it's going to look for them. அவங்க நிறைய பேர் அனுப்ப நாங்க நிறைய அவங்க அவங்கள ஹையர் பண்ணி ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டாங்க. The leftists hate them, the fascists hate them. ஏதோ நடந்துருக்கு. அது என்னன்னு தான் சொல்ல முடியல. நைட் ETS பண்ணுவீங்களா? நைட் எக்ஸ்ட்ராக்ஷன் பிளான் பண்ண ப்ரோ, பார்க்கலாம். ETS இப்போ இல்லை, மேபி காட் ஆஃப் முடிஞ்சோடனே காலைல ட்ரை பண்ணுறேன். காட் ஆஃப் முடிஞ்சோடனே இப்போ how is connected to the strike? Harry, there is no strike, only war. எப்பவுமே ஸ்ட்ரைக் கிடையாது, கிளாஸ் வரா. எப்பவுமே வரதுனா a dawn raid. Dawn raid. Wait. Is that when you still pay them something? Because we won't do that. நாங்க அது பண்ண மாட்டோம். We're not going to give nothing. We're going to take terminal B away from them. அவங்க கிட்ட இருந்து டெர்மினல் B புடுங்க போறோம். கேட்ஸ்ல இருந்து கண்டெய்னர்ல இருந்து that big crane. எல்லாத்தையும் எடுக்க போறோம். Even the damn coffee maker. We're going to take all of it for the people and fuck Wild Pines. ஓ, வைல்ட் பைன்ஸ்ல எல்லாமே புடுங்க போறானுங்களா? சாட் பாட் ஆன் பண்ண முடியாது இப்போ. ஏன்னா இப்போதைக்கு கேம் போயிட்டு இருக்கு சீரியஸா. ஏன்னா இப்போ வந்து நான் சொல்றேன், வைல்ட் பாயிண்ட்றதுன்னு எல்லாத்தையும் புடுங்கிறதுக்காக தான் நான் இது பண்ணியிருக்கேன்ற மாதிரி ஒத்துக்கிறான். The word fuck rings like a gunshot from his mouth. So that's why you haven't let Joyce in. அதனால தான் நீ ஜாய்ஸே உள்ள விடல. இப்போ ஒத்துக்கோடா, ஒத்துக்கோ. Yes. It's also why I let that midget Gaumont go. He's too nice. I can't put him through this. He knows how to get in here. That woman can't tell her tits from her asshole. She has no chance. இந்த மாதிரி பேசலாம் அந்த பொண்ணு. This is also why I let the midcut go. அதனால தான் அவனை போட்டேன். He's too nice. I can't put him through this. அவனை போட முடியாது இங்க. He knows how to get in there. Can't tell. அவளுக்கு வாய்ப்பே கிடையாது. Why are you telling me your plan? Tits from her asshole. Actually, no. என்னடா பேசுற?
Because we're friends. நம்ம ஃப்ரெண்ட்ஸ்ல ஹரி. Besides, கன்னுடுங்க சார் ஈஸ்வரன் போட்டுறலாம் இவனையே. You can go tell her if you want. It won't change. 11 இவனோட நம்ம கொலை பண்ணிட்டு போயிடுவோம். Because we are friends, Harry. Besides, it does not matter now. You can go tell her if you want. நீ வேணா சொல்லிக்க அப்படின்னா. You won't change the course of events. We have significant head start. ஓஹோ, உங்களுக்கு வேற பிளான் இருக்கு. It's already happening. ஆல்ரெடி நடந்துட்டு தான் இருக்கு அப்படின்றான். How many of you guys there in the unit? 2372. Plus yours truly, of course. Plus yours truly, of course. முன்னையும் சேர்த்து 2300 அதாவது 2372 பேர் இருக்காங்க. Plus yours truly, of course. முன்னையும் சேர்த்து 2373 is a sizable contingent for a labor organization in Revelshire. We are going to fund your new independent arbor. Oh, you mean what sort of goods are going to be flowing through? How am I going to replace all the contacts we'll lose once the எனக்கு என்ன தோணுதுன்னா இவன் வைல்ட் பாயிண்ட்ஸ் அடிச்சு தூக்கிட்டானா ஏற்றுமதி இறக்குமதி அவன் ட்ரக் பண்ணலாம். ஏற்றுமதி இறக்குமதி ட்ரக் பண்றதா இருந்தா அது ட்ரக் விற்கிற பொண்ணை தான் இவன் லா படிக்க வச்சிருக்கணும். அந்த ட்ரக் விற்கிற பொண்ணு லா படிக்க வைக்கிறதுனால ஸோ ஏற்றுமதி இறக்குமதியில் யாரோ ட்ரக் விற்கிறாங்கன்னு தெரிஞ்சு வைல்ட் பாயிண்ட்ஸ் ஆட்கள் வந்துட்டு அந்த ஜோஷிக்கு தெரியாமையே அவங்க லீவில் இருந்த பீரியடில் ஒரு 3 செக்யூரிட்டி ஆஃபீஸரை அசைன் பண்ணியிருக்கணும். அந்த 3 செக்யூரிட்டி ஆஃபீஸர் யார் அந்த ட்ரக்கை தடுக்கிறதுக்காக ஸோ வந்திருக்கணும். ஸோ அது தெரிஞ்ச இந்த யூனியன் லீடர் ஸோ அந்த 3 பேரில் ஒருத்தரை கொண்டாகணும் பாருங்கன்னு சொல்லியிருக்கணும். அந்த 3 பேருக்கு ஒரு வீக்னஸ் இருந்திருக்கணும். அந்த வீக்னஸ் பொண்ணாக இருந்திருக்கணும். அந்த ஒருத்தன் இறந்து போன ஒருத்தனாக தான் இருந்திருக்கணும். ஸோ ஒரு பொய்யான கதையை சொல்லி இந்த 7 பேர் அவனை வந்துட்டு கார்னர் பண்ணி கொலை பண்ணியிருக்கணும். 7 இல்லை அது 8வது பொண்ணு லாமான சேர்த்து. ஸோ இந்த ட்ரக்குக்காக தான் நீ கொலை பண்ணியிருக்கல, ட்ரக்குக்காக தானே தேடி வந்த அப்படின்னு சொல்லிட்டு அவள் அந்த கடைசி பெண் வந்து ஒரு விஜிலாண்டியாக இருக்கலாம், இல்லைனா ஒரு லாவாக இருக்கலாம், இல்லை அந்த கொலையே அவள் கையால் கூட பண்ணியிருக்கலாம். ஸோ எனக்கு தெரிஞ்சு இதுவாக தான் இருக்கணும்னு நினைக்கிறேன் கதை. From normal brain person like me, but not for you big brain person. தலை கோதும் இளங்காத்து செய்தி கொண்டு வரும், தலை கோடும் இளங்காத்து செய்தி கொண்டு வரும். அந்த பாட்டா என் தேதி கரெக்டாக மக்களே சொல்லுங்கள். எனக்கு இது கரெக்ட் மாதிரி தோணுது. இது இப்படி இருந்ததுன்னா செம்ம கதை ஆக்சுவலி. எப்படி யோசிச்சிருக்காங்க அப்படின்னு. யூ மீன் வாட் சார்ட் ஆஃப் குட்ஸ்? ஏன்னா வந்துட்டு அதான் நினைக்கிறேன். The client who will teach us Harry, we are thought for clients would take a well-known multinational conglomerate. ஏன்னா டெர்மினல் பியில் தான் ட்ரக் வித்துட்டு இருக்காங்க. இவன் டெர்மினல் பியை தான் டேக் ஓவர் பண்ணுன்றான். இப்போ டெர்மினல் பி யார் கையில் இருந்திருக்கு? வைல்ட் பாயின்ஸ் கையில் இருந்திருக்கு. ஸோ அதனால தான் வைல்ட் பாயின்ஸ் வந்து எது கவலைப்படுறாங்க? ட்ரக் அங்கே விற்கிறத பற்றி. ஸோ ட்ரக் விற்கிறத பற்றி இவன்கிட்ட பேசினா இவன் பேசலை. ஸோ அப்போ என்னவா இருக்கும்? அப்போ அதுவாக தானே இருக்கணும். ஸோ கிளைண்ட்ஸ் could take well-known multinational. Okay. We've been running back channel negotiations with all the major clients. I think the company will be unpleasantly surprised to see how many of them stay loyal to Martinez and to the new competitive contracts we can offer. We have been running back channel negotiations with all எல்லா major clients பண்ணி ரன் பண்ணிட்டு இருக்கோம். I think the company will unpleasantly surprised to see. ஒருவேளை இருக்குமோ அதை தான் நானும் யோசிக்கிறேன். Surprised to see how many of them stay loyal to Martinez. ஓஹோ. With renewed zeal sparked by communal ownership, the men will be shipping those containers double time. You'll be surprised to see how fast things go without parasites latching on. We'll have our hands free to pursue bold, exotic new revenue streams. Oh, we have our hands free to pursue. Okay. That's drugs. Drugs. அதான் சொல்றான். கிளியரா கன்ஃபார்ம் பண்ணிட்டான் பாருங்க ட்ரக்ஸ் விக்கறான். Drug trafficking. மாட்னா. டேய் தெரியும்டா நீ யாருன்னு. கண்டுபிடிச்சேன் பாரு. முன்னாடியே ப்ரெடிக்ட் பண்ணேன்டா நானே. முன்னாடியே ப்ரெடிக்ட் பண்ணேன்டா. எஸ் ஜெயிச்சிட்டா மாறா. Drug trafficking? Don't be stupid, Mr. Kitsuragi. There are perfectly legal, 100% ethical chemical factories on the Samaran Isola. You don't need to be colonialist. பாருங்க ட்ரக் ட்ராஃபிக்கிங் ஒத்துக்க மாட்டான். டோன்ட் பி ஸ்டூபிட் அப்படின்றான். தே ஆர் பர்ஃபெக்ட் லீகல் 100% எத்திக்கலான கெமிக்கலை தான் ஃபேக்டரி தான் அவர் பண்ணுறாராமா. You don't need to be colonized. All they do is produce components to keep the pharmaceutical industry running. That's people's health we're talking about. people health வந்து நல்லா பாத்துக்கிறது தான் நீ வந்து பண்ற. எனக்கு வந்து என்ன தெரியுமா புரியுது? இப்போ பீப்புள் சொல்லுவானே அப்போ வந்துட்டு அந்த வில்லேஜ்
ஒரு வில்லேஜ் போயிட்டு வந்தோம்னா அந்த வில்லேஜே அவங்க டவுனாக மாற்றி கம்பெனிஸ் கொண்டு வரதுக்கு எதுக்கு காரணம்னா இந்த ஹார்பர் ஆக்கியபை பண்ணிட்டான்னா இது பி காலனி ஓகேங்களா. ஸோ இங்கே வந்துட்டு வச்சா இது மெயின் ஸ்பாட் ஆன் திஸ் சிட்டியில் மெயின் ஸ்பாட்டில் ஃபேக்ட்ரிஸ் வைக்க முடியாது. ஸோ வில்லேஜில் வச்சா அங்கே வந்து கழிவுகளை இறத்துக்கலாம், அங்கே தண்ணி இருக்குது, லேக் இருக்குது. ஸோ அங்கே வந்துட்டு ஸ்மால் டவுன் மாதிரி சொல்கிறேன்னு சொல்லிட்டு அங்கே நெகோசியேஷனுக்காக அனுப்ப சொன்னான் நம்மளை. ஸோ நம்மளே ஒரு போலீஸ் வச்சே கேட்குறதுனால ஸோ போலீஸே கேட்குறாங்கனால அவங்க சைன் போட்டுருவாங்க. ஸோ இது மூலிமா பர்மிஷன் வாங்கிடுவான். பாருங்கள் இங்கே வந்துட்டு அவங்களே வந்துட்டு இந்த ஃபேக்ட்ரி ஓப்பன் பண்ணுறதுக்கு ஒத்துக்கிட்டாங்க. ஸோ நாளைக்கு எந்த பிரச்சனை வந்தாலுமே இந்த ஆட்கள் ஒத்துக்கிட்டாங்க, இங்கே இருக்கவங்க ஒத்துக்கிட்டாங்க, ஸோ நீங்கள் ஏன் கவலைப்படுறீங்க இந்த மாதிரி ஆகிடும். ஸோ இது பெரிய டிராஃபிக்கிங்கான ஒரு ஸ்டார்ட் அந்த பீப்புளே ஆத்தரைஸ் பண்ணுற மாதிரி. அது இல்லாமல் அங்கே ஒரு கம்பெனி ஆரம்பிச்சுட்டு இங்கே பீப் டெர்மினலில் வந்துட்டு அவன் ஆர்பர்ஷிப்பை தூக்கிட்டான்னா அங்கேருந்து ப்ராடக்ட் ரெடியாகவும் இங்கேருந்து அனுப்பிடுவான். ஸோ இங்கே அனுப்பிட்டு இதை விற்று நல்லா சம்பாரிச்சிருவான் அவன். எனக்கு தெரிஞ்சு இப்படி தான் இருக்கணும். லுக் லைக் மூவி கான்செப்ட். எஸ், அது எவ்வளோ லேட்டாக ரிவீல் ஆகுது பாரு. The do is produce components to keep them. God, that's some shit. God, that sounds shady. That's just the top iceberg. The company thinks transporting these chemicals in bulk looks bad, has bad optics, may be illegal in some countries. The Debarder's union, maybe legal in some, illegal in some countries. Oh. In bulk shipping, large volume column is a major buyer. நிறைய பையர் இருப்பாங்களாம். We're going to transport the living daylights out of those materials, Harry. So your sick kid can get his benefit and your wacky uncle doesn't have to come off risk. அவர் கியூட் பொண்ணு ஃபாலோ மீ, கியூட் பொண்ணு ஃபாலோ மீயா, என்ன பாட்டுங்க அது? ஸோ சிக் இட் கேன் கெட் இஸ் பெனிஃபிட் அண்ட் யுவர் uncle does not have to come off. Benefit is a children's cold medicine. Oh, medicine விக்கிறானாமா? And the kids on the street can get speed and Pyrrolidon. சூப்பரா சொன்னா பாரு. ஸோ தெருவில் இருக்க குழந்தைங்களை வந்து ஸ்பீடும் எடுத்துப்பாங்க, ப்ரொஃபைலும் எடுத்துப்பாங்க. I'm an old-fashioned guy, Mr. Kitsuragi. I sometimes grab a beer with the boys, but I have no idea about the things you just mentioned. நீ சொன்னதை பத்தி எனக்கு எதுவுமே தெரியாதுன்றான். But if I were to supply ingredients for some sort of rainbow party, I would make sure the union took a fantastic share. அதுல இருந்து யூனியனுக்கு நல்ல ஷேர் வருதான்னு பாப்பானா. Far away from Martin. He's basically admitting to it. Drugs are no go for me. I will report this. Yes, of course. And while you're doing that, please go ahead and also tell the Wild Pines. I want to hear them squeal from the indignity. அவங்ககிட்ட போய் சொல்லிடு இது மாதிரி நாங்க பண்ணிட்டு இருக்கோம்ன்றத சொல்லிட்டுன்றான். Nothing in his features betrays any concern. நம்ம எது சொன்னாலும் அசராம இருக்காயா. நாம என்ன சொல்றோம், ட்ரக்ஸ் ஆர் நோ கோ ஃபார் மீ, நான் ரிப்போர்ட் பண்ண போறேன்னு சொன்னோம். அப்பயும் அவன் அசராம போய் சொல்ல போய் வயல்பேச்சில் சொல்ல, எனக்கு என்ன கவலை, அது மாதிரி இருக்கிறான். Anyway, let's not focus on the sensationalism of the drug trade. This hypothetical drug trade is all anyone ever seems to be interested in. It would only be a small part of the harbor's turnover. அவனே ஒத்துக்கிறாயா. எனிவே லெட்ஸ் நாட், நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ண வேண்டாம் ட்ரக் டயரை பற்றிக்கல. இது இஸ் ஹைப்போதெட்டிக்கல் ட்ரக். இட்ஸ் நாட் ஆல் எனி ஒன் எவர் சீம்ஸ் டு பி எல்லாருமே இன்ட்ரெஸ்டாக இருக்க மாதிரி. இட் குட் ஒன்லி பி அ ஸ்மால், ரொம்ப கம்மி டர்ன் ஓவர் தான் வரும். சார் ஏன் சார் பண்ணுறீங்க, காசு கம்மியாக தானே வருது, விட்டுருங்க. இட் குட் பி ஸ்டில் பி இல்லீகல். Let's look at the big picture. Martinez as a whole. There are little girls out there with dreams of making music. Young mothers who want to start businesses. Models who want to walk catwalks and steel welders who want to weld steel. இப்போ நீ என்ன சொல்ற அதை மட்டும் சொல்லு. இது நீ இப்போ வந்து நம்ம பெருசாக பார்க்கலாமா? மார்டினைஸ் வந்து ஒரு பெருசான ஒரு விஷயம், ஓகேவா? அவங்க வந்து குட்டி பசங்களாம் இருக்காங்க, அவங்களுக்கு நிறைய ட்ரீம்ஸ் இருக்குது. பாட்டு பாடணும், மியூசிக் பண்ணணும். டேய் அவன் என்ன சொல்கிறான்னு புரியல உங்களுக்கு. லிட்டில் கேர்ள்ஸ் அவுட் தேர் வித் த ட்ரீம் ஆஃப் மேக்கிங் மியூசிக். அங்கே ஒரு பொண்ணு வந்து ஹைஸ்கூலில் வந்துட்டு மைக் வச்சுட்டு மியூசிக் பண்ணணும்னு ஆசைப்பட்டுச்சுல்ல, அந்த பொண்ணை சொல்கிறான். எங்கள் மதர் வாண்ட்ஸ் டு ஸ்டார்ட் அ பிஸ்னஸ். அந்த பொண்ணு புக்கு வித்துட்டு இருந்த பொண்ணு, அவங்க அம்மா அவனை சொல்கிறான். மாடல் வாண்ட்ஸ் டு கேட் வாக் அண்ட் ஸ்டீல் வெண்டர் வாண்ட் டு ஸ்டீல். இதெல்லாம் தொடர்ல வந்து பார்க்குறவனுங்க, அதெல்லாம் எப்படிங்க எனக்கு தெரிஞ்சது? என்னங்க எக்ஸாம்பிளுக்கு எல்லாருமே தெரிஞ்சு வச்சுட்டு சொல்றான். I'm going to unite them all into one economic body. We're going to incorporate this place to kingdom come. Everyone's going to be in on the wealth and everyone's going to pull their weight.
இவனை யூனிட் அவங்க எல்லாருமே ஒன்றாக்க போகிற எக்கனாமிக் பாடியா இவனை ஓஹோ உங்களுக்கு புரியல அவன் என்ன சொல்கிறான் நான் இவனை யூனிட் தான் ஆல் இன்ட்டு ஒன் எக்கனாமிக் பாடி எல்லோரும் ஒரு ப்ராடக்ட்டில் செலவு பண்ண வைக்க போகிறேன் எக்கனாமிக் பாடினா ஒரே ஒரு ப்ராடக்ட்டில் எல்லோரும் ட்ரக் வாங்க வைக்க போகிறேன் வேறு இன்காப்ட் திஸ் பிளேஸ் இன்ட்டு கிங்டம் கம் இது வந்து ஒரு அதாவது போதைப் பொருள் விற்கிற ஒரு பெரிய இடமா மாற்ற போகிறேன் இவனுக்கு ஒன்று பி இந்த வெல்த் ஏன்னா அவனுக்கு தானே ட்ரக்கு அவனுங்க வெல்த்தில் இருக்க போதில்ல நீ தான் வெல்த்தில் இருக்க போகிற நீ இவனுக்கு ஒன்று புல் தேர் வெயிட்ஸ் ஓகே நீங்கள் ஒரு honestly it's not it's not feeling a whole lot of virtual சரி I'm saying what I well I mean if it was the word incorporated then I like it it's not me to sorry whole lot of virtual here. Harry, the future I have in store for Martinez will have all the macho aesthetics you love so much. The crowns, the guns. Oh yeah, skull and bones. Can I ask about some specific numbers? Can I get my gun now? Harry, I've got to be honest with you. Your gun was found 2 days ago. Holding this information weighed heavily on me, but it had to be done. அதாவது அவன் கண்டுபிடிச்சு 2 நாள் ஆச்சான் சரி எங்க இருக்கா சொல்லு An old woman has it and let me tell you Harry word on the street is she's a character so watch out ஒரு வயசான பெண்மணி கன் வச்சிருக்கா அவ எதுக்குடா வச்சிருக்கா This must be the woman who bought the gun from Roy ஓஹோ ராக்கெட் வாங்குன வரலப்பா So the gun is still with the woman who bought it from Roy Yes the same one I see you've done your research. The pawn shop made the gun easy to track. Crazy stuff, Harry. Selling your gun like that. Wild. Anyway. அந்த கிராமத்துல இருக்க பாட்டிமாவா இல்ல சைக்கிள் இருக்க பாட்டிமாவா எந்த பாட்டிமா The neighbors of this old woman contacted my men because they trust me and the Debarders Union. Apparently, she was waving it around at the entrance to her building. Oh, building le irundala. Waving the gun around doesn't sound good. None of this does. Where's the rule? Unfortunately, I don't know anymore. Avla pathriyadhu enakku. You're gonna have to go in blind, Harry. But she's an old lady. How dangerous can she possibly be? Oh, and she calls herself the Pigs. Avla pig nu sollu. There it is again. The Pigs. Like I for one find it refreshing. Finally someone calls themselves a pig. நாங்களே அவன பிங்னு சொல்லிக்கறாங்க. As I said, she's a character. I didn't have time for details. It sounds like she's unstable, but don't unstable இருக்கலாம். No one got hurt. யாரும் அலர்ட் பண்ணல. That grandma who explained We might be looking at someone with a medical history. Set up a meeting? I already have. Tonight, starting 10 o'clock, near the old fish market on the coast. The one on the boardwalk, a little past the fishing village. Be careful, Harry. I would never set you up for anything dangerous, but you did ask for this. Now, back to the fun stuff. Okay. இப்போ என்ன விஷயம்னா நைட்டு 10 மணியா ஆமாம் நைட்டு 10 மணிக்கு உனக்கு ஒரு மீட்டிங் வச்சுருக்கேன் ஓல்ட் ஃபிஷ் மார்க்கெட்டில் கோஸ்ட்டில் த ஒன் ஆன் த போர்டு வாக் தொண்டை போயிடுச்சு சாரி போக போக என் தொண்டை வலிக்க ஆரம்பிக்குது ரைட்டு குரல் போயிடுமோன்னு பயமாக இருக்குது already top of one building you forgot top of one building in the building iru yosipom I already have old index finger tonight இன்னைக்கு நைட் வந்து 10 மணிக்கு ஒரு old fish market யாரோ fish market அந்த இடத்துல ஒரு பொண்ணு சைன் பண்ணி கொடுத்தாலே அவள் ஃபிஷ் வைக்கிறேன்னா அவள் தான் நினைக்கிறேன் இந்த அந்த போர்டு வாக்கு லிட்டில் பாஸ் ஒன் ஆன் த போர்டு வாக் ஒரு செத்து கிடந்தானே அதுவா பாஸ் த ஃபிஷிங் வில்லேஜ் பி கேர்ஃபுல் ஹரி ஐ குட் நெவர் செட் அப் ஃபார் எனிதிங் டேஞ்சரஸ் பட் ஃபார் திஸ் நோ ஓகே நான் உனக்கு அங்கே போய் பார்த்து மீட் பண்ணிட்டு வாங்க She will be there from 2200 hours till 0200 next 2 daysக்கு RPG கேம் போடு இவனே ஏன் ஆனால் என்னன்னா சொல்கிற டேக் கேர் more fun stuff explain பண்ணி தொண்டை கீஞ்சிச்சு
எரியுதியா நீ வேறு தொண்டை அந்த more fun stuff. He looks at you. Okay. Okay. We're way past specific union members now. This is big time. This is the big time. We're talking about the future of Revachol here, Harry. கோல்டு வேறு தொண்டைக்கு சொன்னேன். நெக்ஸ்ட் 2 டேஸ்க்கு வெறும் ஆர்பிஜி கேம் போடு இவனே. ஓ அது ஓகே ஓகே தொண்டை இஷ்யூ வரக்கூடாது இல்லையா? அந்த கேமோட விஷயம் டைலூட் ஆகக்கூடாது. நானும் முடிச்சிருவோம். இவ்வளோ இப்போ வந்து செம்மையான ட்விஸ்ட் அண்ட் டென்ஷன்ஸில் நேற்று அந்த எதுவுமே இல்லாமல் இருந்துச்சு. ஃபுல் ட்ரையாக இருந்தது. ஃபுல் ட்ரைனா வெறும் க்ளூஸாகவே இருந்தது. அது அந்த க்ளூஸ் ஃபுல்லாக இன்றைக்கி பில்ட் ஆகிறதுக்கு தான். அது பார்க்கும்போது ஒரு சந்தோஷம் கிடைக்குது. ஓகேவா? அது வந்துட்டு நேற்று பார்க்கும்போது அது புரியும். இன்றைக்கி அப்படியே வந்து பார்க்கும்போது ஒரு ஹாப்பினஸ் இருக்குது. பரவாயில்ல பண்ணலாம். ஒரு வே பாஸ் ஸ்பெசிஃபிக் யூனியன் மெம்பர்ஸ் திஸ் இஸ் த பிக் டைம். அவன் மினுமினுக்கு தான். You can bother Leonard with that. Leonard he loves to run his mouth on such matters. But I'm in big time mode, Harry. Big time mode, Arya. There's something different about him now. அவனை பத்தி ஏதோ டிஃபரெண்டா இருக்கு. More alive in his big time mode. Harry, by now you should know I would never do anything tricky like that. Tricky ஏதோ நான் பண்ண மாட்டேன் அப்படினு சொல்றான். Construction noise and limited street access makes some people consider moving. If the construction noise and limited street access makes some people consider moving. Well, let's just say there'll be freshly renovated buildings near the roundabout where those poor people can finally enjoy a significant uptick in quality of life. I'm talking real affordable workers' palaces. Worker palaces அதெல்லாம். So the construction நடக்கும்போது அங்க வந்து அங்க தங்கிக்கலாமா? He proudly spreads his hands to death. So the village is doomed. So the village is doomed. You were there. You saw the place. A wasteland. There's nothing left. But mark my words, officers. We are going to reset it. நம்ம வேற லெவல்ல மாத்த போறோம். Reset. I have big plans for Martinez, and they do not include humans living in those pig sheds on the coast. That land will be used for municipal buildings and commerce. municipal building ko adukku use panna porana. Harry, imagine a youth center, supermarket, church complex employing hundreds, thousands of people. neriya 1000 பேர் வந்து அங்க வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. With enterprise and life. Harry, enough is enough. We're taking this district back. The war was 50 years ago, for God's sake. It's time to move on. அந்த வார் முடிஞ்சு 50 வருஷம் ஆச்சா? இப்போ மூவ் ஆன் ஆகணும்டா. If even part of this true, then why not? I knew you were a man of people. I accept your salute, Harry. All of it is true. I've got the center, I've got room for a retail complex, and in 4 years I'll get the church too. The wheels are turning, Harry. எல்லாமே சரி பண்ணிடுவானா சர்ச்ல இருந்து எல்லாத்தையும். This post-war limbo, I won't stand for it. There are kids practically playing with their own feces out there. It cannot go on. அந்த குழந்தைகள் ஃபீல் பண்ற. And then there will be a giant statue of him towering above it all. I knew you were something. Oh, I do, Harry. அவனை எதுமே சொல்லப்பா விட்டுரு. Great, Harry, great. This has been so great. போய் தொலை. எதுவும் பேச விரும்பல. நீ எப்படியும் நீ அதுக்கு ஒரு கதை கட்டுவ. உலகத்தில் என்ன நடக்குதுன்னு தெரியுமான்னு சொல்லி 4 பேச்சு பேசுவேன். எதுக்கு தேவையில்லாத வேலை இருக்குது. ஸோ வணக்கம் மக்களே. டிஸ்கோ எலிசியம் கதை ஸ்டார்டிங்லேருந்து முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ சொல்ல முடியுமோ சொல்கிறேன். இல்லை இந்த பகுதியில் என்ன நடந்தது சொல்கிறேன். இந்த பகுதியில் நம்ம என்ன நடந்துச்சுன்னா, ஸோ நம்ம வந்துட்டு அந்த ஓல்டு வீடு 2 பேர்கிட்ட சைன் வாங்க போனோம். ஸோ சைன் வாங்க போகும்போது என்ன நடந்ததுன்னா, அந்த சைன் வாங்க போகும்போது ஒருத்தவங்ககிட்ட வந்து ஒருத்தங்க சைன் வாங்கணும். நம்ம அவங்க வந்துட்டு அவங்க ஹஸ்பண்ட் இறந்துட்டாங்க. அது இல்லாமல் அவங்க வந்து தனியாக தான் இருக்காங்க. ஒரு ஃபிஷ் விற்கிற ஆள். ஸோ அவங்களும் சைன் போட்டு கொடுக்குறாங்க. அப்புறம் பாட்டிமா பார்க்குறோம், அவங்களும் தனியாக தான் இருக்காங்க. அவங்க கண்ணு கூட ஒழுங்காக தெரியாது. அவங்கள்ட்ட சைன் கேட்டோம். பட் ஆனால் ஒத்துக்க மாட்டேன்ட்டாங்க. ஏன்னா இந்த இடத்த வந்து ரொம்ப மோசமாக்கிடுவாங்கன்ற மாதிரி. வாங்க உல்ஃப்ரேக் ப்ரோ. ஸோ அதனால் அவங்க சைன் போடலை. ஸோ குடிக்காரங்கிட்ட போய் நம்ம கேட்க போனோம். என்னதான்ப்பா ஆச்சு, யார்ப்பா அந்த வண்டியை பறந்துட்டு வந்து விட்டதுன்னு கேட்டோம். கேட்டப்போ அவங்க சொல்கிறாங்க, நீங்கள் தான் தம்பி வந்து பறந்துட்டு வந்து வண்டியை விட்டீங்க. விட்டுது அது இல்லாமல் கஷ்டப்பட்டு வெளில வந்துட்டு எனக்கு இந்த போலீஸ் வேலையை பிடிக்கல, போலீஸ் ஆகவே தகுதி இல்லைன்னு சொல்லி கத்தி சொன்னீங்க. அப்புறம் ஏதோ ஒரு பேர் சொல்லி எனக்கு கூப்பிடுக்கணும்னு சொல்லிகிட்டே இருந்தீங்க. அப்புறம் குடி குடிச்சிங்க நைட்டுலேருந்து காலைல வரைக்கும் குடிச்சிட்டு அதில் சொல்லாமலாம் போயிட்டீங்க என்னை விட்டுட்டு அப்படின்ற மாதிரி அவங்க சொன்னானுங்க. சொன்னோடனதுக்கப்புறம் ஓகே இது ஏதோ வேறு எதுக்கோ லீட் ஆகுதுன்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணோம், சரி அவங்ககிட்ட சைன் வாங்கிட்டோம். சரி இவங்ககிட்ட சைன் வாங்கிட்டோம்னு சொல்லிட்டு
அப்புறம் கொஞ்சம் உள்ளே எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பித்தோம். எக்ஸ்ப்ளோர் பண்ண ஒரு கைவிடப்பட்ட இடம் இருந்தது, ஒரு சர்ச் இருந்தது. அந்த சர்ச்சுக்குள்ளே மியூசிக் பண்ணலான்னு ஒரு பொண்ணும் அந்த அந்த மியூசிக்கான பேண்டான ஆட்கள் உள்ளே இருந்தாங்க. அவங்க உள்ளே வந்து கருப்பு கலரில் ஒன்று இருக்குதுன்னு சொன்னாங்க. ஸோ அந்த கருப்பு கலர் ஒன்று என்னன்னு சொல்லி தேடி உள்ளே போனோம். உள்ளே போனால் அதை நார்கட்டிக்ஸ் எடுத்துகிட்டு ஆகிட்டு உள்ளே அம்மா அன்பு காட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தது. யார் அந்த அம்மா அப்படின்னு கேட்டால் அதுக்கு ஒரு இது சொல்ல தெரில. அப்புறம் வந்து அங்கே கிளாஸ் உடைக்கப்பட்டிருந்தது. அந்த காலத்தில் வந்து யாரோ ஒருத்தவங்க வந்து இருந்திருக்காங்க, சர்ச் இருந்திருக்கு அப்படின்னு மாதிரி நம்ம வந்துட்டு யோசிக்கிறோம். ஸோ அப்புறம் அங்கேயும் வந்துட்டு ஒரே கம்பெனியோட 2 கம்ப்யூட்டர்ஸ் ஒன்று அங்கே இருந்தது, அதாவது ரெவச்சலில் இருந்தது, ஒன்று வந்து இங்கே இந்த சர்ச்சுக்குள்ளே இருந்தது. கால் பண்ணி பார்த்தாலுமே பாஸ்வேர்ட் நம்மளுக்கு தெரில. ஸோ அது மூலிமா நம்ம எதுவுமே கம்யூனிகேட் பண்ண முடியல. ஸோ நம்ம இங்கேருந்து என்ன பண்ணுறோன்னா அப்படியே கொஞ்சம் வெளில வந்தோடனே ஒருத்தனை பார்க்குறோம், ஒரு ஷோர் ஓரமாக. அங்கே பார்க்கும்போது அவன் இறந்து கிடக்குறான். அவன் எப்படி இறந்து கிடக்கல, அவன் வந்துட்டு குடிச்சிட்டு இருட்டில் அவனே வந்து செத்துட்டான். குடிச்சிட்டு வீட்டுக்கு தெளிவாக போகிற மாதிரி ஒரு ஐடியாவில் இருந்தான். பபுள் கம்லாம் போட்டு தெளிவாக வாயெல்லாம் ஸ்மெல் வராத மாதிரிலாம் ரெடி பண்ணிட்டான். பட் அந்த மெட்டல் சீட்டில் தலையில் அடிபட்டு இறந்துட்டான். ஸோ அதை பற்றி ஒரு லைப்ரரி கார்டு அவன் உடம்புல இருக்குது. அதை எடுத்துக்கிட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னா நம்ம பாக்கெட்டில் வச்சுக்கிட்டு இந்த சைனை போய் மெயில் பண்ணோம். அது இல்லாமல் இந்த டெத்தை பற்றி ரிப்போர்ட் பண்ணணுன்ற ஒரு ஐடியாவில் வந்துட்டு கிளம்பும்போது போகிற வழியில் 2 பேரை பார்க்குறோம். அவங்க தான் அந்த பாட்டிமாவோட ஹஸ்பண்ட்ஸ்ன்ற பாருங்க, ஹஸ்பண்ட் ஒருத்தர், அப்புறம் ஃப்ரெண்ட் ஒருத்தர். ஸோ அவங்க அதோட ஹஸ்பண்ட் கிட்ட கேட்டோம், ஆமாம் நீங்கள் தான் வரான்னு. ஆமாம் ஒத்துக்கிட்டேன், நாங்கள் வந்துட்டு ஒன்று பிடிக்கிறதுக்காக வந்திருக்கேன், ஒரு குட்டி உயிரினத்தை அப்படின்ற போது சரி பிடிச்சிட்டு பொறுமையாக வந்து சேருங்க, அவங்கள்ட்ட வெயிட் பண்ணுறாங்க சொல்கிறோம். அவன் ஃப்ரெண்டுக்கிட்ட கேட்குறோம். அவன் ஃப்ரெண்டுக்கிட்ட போய் பேசும்போது எல்லோ பீப்புள் அப்படின்னு போய் சொன்னான். ஏன் எல்லோ பீப்புள்னு சொன்னோடனே நீ தான் அந்த மக தூக்கி போட்ட அந்த ட்ராஷ் கேனில். ஆமாம் நான் தான் தூக்கி போட்டேன்னு ஒத்துக்கிறான். அதுக்கப்புறம் ஏன் ஒரு மாதிரி நெளிஞ்சு பேசுகிற, அது ஒட்டி இல்லையே அப்படி சொல்லி சத்தம் கேட்குது. என்னடா அந்த சத்தம் அப்படின்னு அந்த டெட் பாடியில் இந்த ஆர்மரை உரிவியம் போட்டிருக்கான். ஏன்டா போட்டேன்னு கேட்டால் இல்லை எல்லோரும் அதை எடுத்து போட்டாங்க, அதனால தான் எல்லோரும் பிச்சு போட்டு விளையாட்டு இருந்தாங்க. ஸோ நான் தான் க்ளீன் பண்ணணும், ஸோ நான் க்ளீன் பண்ணி நான் எடுத்துட்டேன் அப்படின்னா ஒரு அந்த ஆர்மரை கொடுத்துட்றான். ஸோ ஆர்மரை கொடுத்துட்டு சரி என்ன தான் நடந்ததுன்னு கேட்டோம். இல்லை எனக்கு கரெக்டாக தெரியல, கொலை பண்ணாங்க யூனியன் ஆட்கள், தவிர வேறு எதுவும் தெரிலன்றான். ஓகே அந்த மெயில் அனுப்பிட்டு அந்த டெட் பாடி ரிப்போர்ட் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னா சரி ஓகே மெயில் அனுப்பிட்டேன் சார் அப்படின்னு போய் இவன்கிட்ட சொல்ல போகிறோம். இவன் சொல்கிறது அதுக்கு மேலே இருக்குது ட்விஸ்ட்டாக. நான் தான் அந்த என்ன சொல்ல வயல் பண்ண ஆட்களில் வந்துட்டு அவங்க ஆள் அனுப்பினோடனே நான் தான் கொலை பண்ணுறதுக்கான இவன் எதுவுமே நேராக ஒத்துக்க மாட்டான். ஸோ அது ஒரு பிரச்சனை. ஸோ இன்டெரக்டாக நான் தான் கொலை பண்ணேன்ற மாதிரி ஒத்துக்கிறான். அது இல்லாமல் எதுக்கு நீ வந்து அதை பண்ணுற அப்படின்னு கேட்கும்போது இது பண்ணுறது மூலிமா எனக்கு டெர்மினல் ஆக்சஸ் பி கிடச்சிச்சுன்னா நான் வந்து நிறைய விஷயங்கள் பண்ண முடியும் அப்படின்றான். அது அந்த வாக்கிலேயே ட்ரக் ட்ரேடும் பண்ண முடியும், ட்ரக் ட்ரேட் பெரிய காசு வராது அப்படின்றான். அப்போ தான் நம்மளுக்கு லேட்டராக புரியுது, ஓகே நீ எதுக்கு இந்த ட்ரக் ட்ரேட் பண்ணுறன்ற மாதிரி புரிய வருது. இருந்தாலும் ஒத்துக்க மாட்டான். சரி நம்ம கன்று என்ன தாண்டா ஆச்சு அப்படின்ற மாதிரி கேட்டோடனே ஒரு வயசான பெண்மணி வச்சுருக்காங்கப்பா அவங்க கன்று அப்படின்றாங்க. ரைட்டு யார் அந்த ஆளுன்னு கேட்டால் அவங்களே பண்ணின்னு சொல்லிக்கிறாங்களாம். ஸோ போலீஸ் எதாவது பண்ணின்னு சொல்லிப்பாங்க. ஓகே அது ஒரு போலீஸாக இருக்கலாம், மேபி நம்ம ஆமாம் போலீஸாக இருக்கலான்ற மாதிரி நம்ம ஒரு ஐடியாவுக்கு வரலாம். அவங்க வந்துட்டு இன்றைக்கி நைட்டு 10 மணிக்கு ஒன்று மீட் பண்ணுறதுக்கான மீட்டிங் நான் செட் பண்ணி கொடுக்குறேன், ஃபிஷ் மார்க்கெட்டில் இருக்காங்க போ அப்படின்னா. ஓகே போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஓகே ரெடின்னு சொல்லிட்டு வரோம். அது இல்லாமல் அந்த இடத்த டோட்டலாக ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணுற சொல்லி ஏமாத்துறான்ல அவங்களுக்கு நான் என்ன பண்ண போகிறேன்னு கேட்டால் அவங்களுக்கு தனியாக ஒரு வீடு கொடுத்து நல்லா வாழ வைப்பேன், ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறது இல்லாமல் அந்த இடத்துல வேலையை கொடுப்பேன் 1000-2000 பேருக்கு அப்படின்னு போய் சொல்கிறான். தலையெழுத்து இதெல்லாம் கேட்டு தாண்டா ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாட்டு வந்துட்டேன். எனக்கு கன் கிடைக்கணும்ல, கன்னு கிடைக்கணும்னு சொல்லிட்டு. ஏன்னா கன் மட்டும் தான் இப்போ நம்மளுக்கு கிடைக்கல. கன் இருக்குது நம்மக்கிட்ட, ரைஃபிள் ஒரு புல்லட்டோட தேவைப்பட்டால் பயன்படுத்தலாம். ஸோ இது ஒரு பக்கம் இருக்குது. ஸோ அந்த 8வது ஆள் யாராக இருக்கலான்றது இன்றைக்கி நடந்தது சொல்லி தான் எனக்கு தெரிஞ்சு அந்த 8வது ஆள் அந்த லா பொண்ணாக இருக்கணும், அந்த லா தெரிஞ்சு அந்த ட்ரக் கடத்தக்கூடிய ஆளாக இருக்கணும், அந்த ட்ரக் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண ஆளாக இருக்கணும். ஸோ இங்கே லோக்கலாக விற்றுருக்கிறத வந்துட்டு இந்த வைல்ட் பைன்ஸ் ஆட்களை வந்துட்டு தடுத்து நிப்பாடுறதுக்காக தான் ஆளுங்களை அனுப்பியிருக்கணும். அதை பிடிக்காதனால இவன் கொலை பண்ணுறதுக்கு 7 பேர் அனுப்பி போயிடுவோம். அந்த 8வது பொண்ணாக இந்த பொண்ணு திமிரு பிடிச்ச பொண்ணு இருக்கலாம். மேபி கொலை பண்ணுற இடத்துக்கு வந்து இந்த கொலை பண்ணியிருக்கணும், கொலையை நிறைவேற்றிருக்கணும், பார்த்துருக்கணும். இல்லை சாட்டிஸ்டாக என்னவோ ஃபோட்டோவோடு எடுத்துக்கலாம், ஐ டோன்ட் நோ அதை பற்றி. ஆனால் அந்த பொண்ணு அந்த சீனில் இருந்திருக்கா, மேபி அவளே கொலை பண்ணியிருக்கலாம். ஸோ இதெல்லாம் நடந்திருக்கு. ஸோ நம்மளுக்கு நாளைக்கு நம்ம பண்ண போகிற விஷயங்கள் வந்துட்டு ஏன் இதெல்லாம் பண்ணுறாங்கன்னா, இப்போ வைல்ட் பைன்ஸ் தானாக இப்போ வந்துட்டாங்க, அவங்கள உருவத்தெலாம் அடித்து கொலை பண்ணிவிட்டு எல்லாரையும் அடித்து தூக்கிட்டாங்கன்னா அந்த இடத்த ஃபுல்லாக அவங்க எடுத்துகிட்டு வந்துடுவாங்க.
அவங்க இடத்த ஃபுல்லாக டெர்மினல் ஃபுல்லாக எடுத்துகிட்டு வந்துட்டோடனே அவங்க ட்ரக்ஸை டோட்டலாக அங்கே ப்ரொடக்ஷன் பண்ணி அந்த பழைய வில்லேஜில் ட்ரக்ஸை ப்ரொடக்ஷன் பண்ணி இங்கே விற்றுக்கிட்டுலாம் யாரும் கேட்க முடியாது. நிறைய கம்பெனிக்கு விற்கலாம். ஏன்னா சில கம்பெனி இல்லீகல்னு சொன்னார் நம்ம தலைவர். அதையும் விற்று நிறைய காசு பார்த்துடலாம். எல்லாரும் ஏமாற்றி அவன் சந்தோஷமாக வாழலான்னு ஒரு ஐடியாக்குள்ளே வரான்னு நினைக்கிறேன். ஸோ அவ்வளோதான் இந்த கதை. ஸோ இன்றைக்கி இதான் நடந்தது. நாளைக்கு நம்ம என்னென்ன பண்ணோம்னா இன்னொரு இடத்துல போயிட்டு தம் அடிச்சுட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருந்தார் நைட்டு. அவர்கிட்ட ஒரு கேட்கணும். அப்புறம் இன்னொருத்தக்கிட்ட போயிட்டு அதான் அந்த மேடம்கிட்ட கன்று வாங்கணும். இது 2 பண்ணணும் நம்ம நாளைக்கு. அவ்வளோதான் மக்களே, என்னால் முடிஞ்சதை பெஸ்ட் கொடுத்து பண்ணிட்டேன். தேங்க்ஸ். என்ன மனுஷன் ஆயிவன். நன்றி டெடிகேஷன் அப்படிலாம் இல்லையா. நன்றி மக்களே. ஸோ இந்த ஆதரவை என்றும் கொடுங்க. இவ்வளோ ஃப்ரீ ப்ரோ வணக்கம். மிஸ் பண்ணி தான் மன்னிச்சுக்கங்க. ஸோ இவ்வளோ நைட்டு சந்திப்போம் மக்களே. ரொம்ப க்யூரியஸாக இருக்குது அடுத்து என்ன நடக்க போகுது ரிஸ்க் எலிசியம் இல்லைன்றது. ஸோ இந்த கேம் நிறைய பேருக்கு கதை புரிஞ்சதே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதுவே எனக்கு ரொம்ப பெரிய சந்தோஷம். 5 பேர் பார்த்தா கூட கதையை புரிஞ்சு பார்க்குறீங்களாப்பா அப்படின்னு சந்தோஷப்படுறேன்ப்பா நான். கூல் இவனே. நன்றி ஓய். ஓகே பாய் மக்களே, டேக் கேர். எல்லாரும் உடம்பை பார்த்துக்கோங்க. டட்டா.